ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் அன்பு தரப்பனே, இந்த அற்புதமான ஆராதனை வேலைக்காக மக்கள் செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்களுடைய ஜனங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற ஜனங்கள் ரோட்ல போகும்போது உள்ளத்திலே வைத்து உண்மை ஆராதிப்பார்கள். உங்களுடைய கீதங்கள் என்னுடைய இருதயங்களிலே எப்பொழுதும் துணித்துக் கொண்டிருக்கும். உங்களுடைய வசனங்கள் தேனீக்கள் போல என்னுடைய இருதயத்துக்கு மூளையிலும் ஆண்டவரே அழகியா சுற்றி கொண்டிருக்கும், துணித்துக் கொண்டிருக்கும் உங்களுடைய சப்தத்தை. எனவே நான் இடைவிடாமல் உண்மை ஆராதிக்கிற ஜனங்கள் அதனால எத்தனை ஆசீர்வாதங்கள் பெற முடியும் ஆண்டவரே. இடைவிடாமல் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்கள் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறது என்று சொல்லி மாற்றம் நாங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறோம். இதை இந்த ஆராதனை வேலையை நீதாமே பொறுப்படுத்திக் கொண்டு நேர்த்தியாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். சத்துடைய வல்லமையில் ஏதாவது இருந்தால் அவையெல்லாம் கட்டப்பட்டு முற்றுமாய் நீங்கி போவதாக. இதை பங்கேற்கிறதால ஒவ்வொருவரையும் ஆசிரியம் இந்த யூடியூப் விளையாட ஆண்டவரே காண்கிற மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசிரியம். இந்த ஆராதனை நேரம் மூலமாக சுவிசேஷம் ஆண்டவரே பரவட்டும். மக்களுடைய இதயங்களிலே பெரிய மாற்றங்களுக்கு காணப்பட முடியாது நாங்கள் சொல்கிறோம். எங்களை சுற்றி நிறைய தொல்லைகள் தான், ஆனால் உங்களுடைய எல்லை இல்லாத அன்பு எங்களை காத்து வருகிறது. உங்களுடைய அன்புக்கு முடிவே இல்லையே. எனவே நாங்கள் பதற வேண்டிய அவசியம் இல்லையே. உங்களுடைய நேசம் எப்பொழுதும் எங்கள் மேல் ஆண்டே நீர் உங்களுடைய ஆவினாலே ஊற்றி எங்களுக்குள்ளாக ஆண்டே நீர் அந்த நேசத்தை கொண்டு நீங்களுடைய ஆளுகை செய்கிறீர், அசைப்பாடுகிறீர், இசை பாட வைக்கிறீர், உண்மை ஆராதிக்க வைக்கிறீர். இப்படிதான் ஒரு நல்ல ஒரு ஆக்கிரமிப்பு உங்களுடைய ஆட்கொள்ளுதல் எங்கள் மேல் கடந்து வருவதாக. ஆசீர்வதிங்கப்பா. எங்க பாடல்கள், ஜெபங்கள், துதிகள், சோத்திரங்கள், அதே அழகியா செய்தி பாகம், விசேஷமாக சங்கீத பாகம், அதே இன்னும் பல தரப்பட்டதான அந்த புரோகிராம் இருக்கிறதான ஒவ்வொரு காரியத்துக்கு கத்தர் ஆசிரியர் கொடுக்கிறார். உங்களுடைய கரங்களை எங்கள் தருகிறோம். நீர் அசைவாடும் இன்டர்நெட் மூலமாக அசைவாடக்கூடிய தேவன், சமீபத்திற்கும் தூரத்திற்கும் தேவன். நீர் அசைவாடினால் எல்லாம் இசைவான். இந்த நாமத்தை நாங்கள் சோத்திரிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஜெபங்கிறோம் நல்ல பிதாவே இயேசுவின் நாமத்தில் தானே. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தரை நாம் ஆராதிப்போம். முதல் பாடலாய் ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது, உமது முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்கிற அந்த ஒரு பாடலை பாடி, அதுல வர வரி விசேஷமாய் அது நல்லவர் இனியவர் என்கிறது வரி பாடும் பொழுது உண்மையை ஆண்டவர் ருசி போறாங்க. ஆண்டவரே, நான் தேடினேன், கூப்பிட்டேன், நீங்க பதில் தந்தீங்க. ஆண்டவரே, எல்லா வகையிலும் நீர் எனக்கு நல்லவராகவே இருந்தீர். அதனால நாங்கள் பாடுகிறோம் என்று சொல்லி நாம் எல்லாரும் இணைந்து நாம் பாடலாம். ஸ்தோத்திரம். ஒரு நிமிஷம். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன், அவமானம் அடைவதில்லை. அப்பா, நான் உமது
மன்றாட்டை கேட்கின்றன. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, உன் செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. இன்று கண்ணீக்கி விடுவிக்கிறேன், இன்று கண்ணீக்கி விடுவிக்கிறேன். இறுதி வரை நீர் நடத்தி செல்வீர், இறுதி வரை நீர் நடத்தி செல்வீர். அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை. அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை. அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. தாவே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த காலை வேளையில உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கும் பொழுது கர்த்தாவே, நாங்கள் வெட்கப்பட்டு போகாமல் நாங்கள் இன்னுமாய் நாங்கள் ஆண்டவரே பிரகாசம் அடைகிறோம். கர்த்தாவே, நாங்கள் உயர்த்தப்படுவதற்கும் நீர் கிருபையாய் எங்களுக்கு அருளி செய்வீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். யாராவது ஒரு சின்ன ஜெபத்தை எடுக்கலாம், அதுக்குள்ள இந்த டெக்னிக்கல் பிரச்சனைக்கு வந்து சால்வ் பண்ணிடுவோம். ஒருவர் ஜெபிக்கும்படியாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். சதீஷ் ஜெபம் பண்றீங்களா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்மையான காலை வேளைக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இதை மட்டும் காத்து எபனேசர் இனியும் எங்களை காக்க வல்லவராய் இருக்கிறதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, நீரே பெரியவரும் சிறந்தவரும் உயர்ந்தவரும் எல்லா துதிகளிலும் வாசம் பண்ணுகிறவருமா இருக்கிறபடியாலே நாங்கள் வரவேற்கிறோம். இந்த காலை வேளை ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த ஆராதனையிலே துவக்க முதல் முடிவு வரையிலும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிரசன்னம் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஏதோ ஆண்டவரே சோதரம் எல்லாரும் ஆமே சோதரம் வந்தோம் போனும் இல்லாம தனிப்பட்ட விதத்திலே ஒவ்வொருவரும் ஒரு மனதோடு கூட கர்த்தருடைய சமூகத்திலே நிற்க உதவி செய்யும். முடிவு பரியந்தம் கர்த்தருடைய சமூகத்திலே இருக்க ஆண்டவர் உதவி செய்யும். எல்லா துதி கன மகிமை மக்கிய செலுத்துகிறோம். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். இடுக்கம் நீங்கி விடுவிக்கிறேன், இடுக்கம் நீக்கி விடுவிக்கிறேன். இறுதி வரை நீ நடத்தி செல்வேன், இறுதி வரை நீ நடத்தி செல்வேன். அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை. அவமானம் அடைவதில்லை, அப்பா நான் உமது பிள்ளை. அப்பா நான் உமது பிள்ளை. அவமானம் அடைவதில்லை. உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றேன். உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கிறேன். அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அநேக சேர்ந்து வந்தாலும்
அனைத்தினின்றும் நீர் விடுவிக்கின்றீர். அனைத்தினின்றும் நீர் விடுவிக்கின்றீர். அவமானம் அடைவதில்லை. அவமானம் அடைவதில்லை. அப்பா அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. நல்லவர் இனியவர் என் ஆண்டவர். நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். நல்லவர் இனியவர் என் ஆண்டவர். நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு. உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு. ஒரு நன்மையும் குறைவதில்லை. ஒரு நன்மையும் குறைவதில்லை. அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை. அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை. அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன். கைலாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன். கைலாசம் அடைகின்றேன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை நோக்கி பார்த்தோம் என்றால் நாம் ஒரு நாளும் அவமானம் அடையாமல் கர்த்தர் நாம் பிரகாசம் அடைய அவர் நமக்கு கிருபையாக இருப்பார். அவருடைய அன்பை குறித்து நாம் ஒரு பாடலை நாம் பாடுவோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல் தான். ஆண்டவரே உங்களுடைய அன்பு நாங்க எங்க கண்களுக்கு முன்பாக தெரிந்த இவ்வளவு பெரிய ஆகாயமாக இருக்கட்டும், மலைகளாக இருக்கட்டும், கடல்களாக இருக்கட்டும், எல்லாவற்றை காட்டிலும் கர்த்தாவே உங்களுடைய அன்பு மிகப்பெரியது என்று சொல்லி நாம் எல்லாரும் இணைந்து நாம் பாடலாம். ஓ இயேசு உமதன்பு அது எத்தனை பெரியது. ஆகாயம் பூமி மலையாழிகளுக்கெல்லாம் பெரியது. ஆமென். ஆகாயம் பூமி மலை ஆழிகளுக்கெல்லாம் பெரியது. ஓ இயேசு உமதன்பு
அங்கேயே வாழுகிறேன். துங்க நேரங்கும் என எங்கியே நாடுகிறேன். பங்கமில்லாமல் பதிலளித்தேன் என்று நான் பாடுகிறேன். ஆமே, பங்கமில்லாமல் பதிலளித்தேன் என்று நான் பாடுகிறேன். இயேசு அன்பு அது எத்தனை பெரியது. ஆகாயம் பூமி மலை ஆழிகளுக்கெல்லாம் தெரியாது. ஆமென். ஆகாயம் பூமி மலை ஆழிகளுக்கெல்லாம் தெரியாது. இயேசு அன்பு இருளாம் பள்ளத்தாக்கில் மருவியே நடந்தாலும் அரும் எந்தன் மேய்ப்பராய் அருகில் இருப்பதாலும். இருளாம் பள்ளத்தாக்கில் மருவியே நடந்தாலும் அரும் எந்தன் மேய்ப்பராய் அருகில் இருப்பதாலும். கருணையுடன்மை கரம் பிடித்து கத்தரை காப்பதாலும். ஆமென். கருணையுடன்மை கரம் பிடித்து கத்தரை காப்பதாலும். ஓ இயேசு அன்பு அது எத்தனை பெரியது. ஆகாயம் பூமி எல்லாம் பெரியது. ஆமென். ஆகாயம் பூமி மலையாளிகளுக்கெல்லாம் பெரியது. இயேசு அன்பு குறைவுள்ளோனானாலும் கூடவே இருக்கின்றேன். நிறைவாம் புத்தரையில் மெதுவாக நடக்கின்றேன். குறைவுள்ளோனானாலும் கூடவே இருக்கின்றேன். நிறைவாம் புத்தரையில் மெதுவாக நடத்துகிறேன். இறைவனாம் இயேசு எல்லாவற்றையும். ஆமென். இறைவனாம் இயேசு எல்லாவற்றையும் திருப்தியாக்குகிறேன். இயேசு அன்பு அது எத்தனை பெரியது. ஆகாயம் பூமி மலையாழிகளுக்கெல்லாம் பெரியது. ஆமென். ஆகாயம் பூமி மலையாழிகளுக்கெல்லாம் பெரியது. ஓ இயேசு அன்பு தேவனுடைய வீட்டில் சித்தப்படி துதிப்பேன். ஏக இதயத்துடனே என்றும் அதை மதிப்பேன். தேவனுடைய வீட்டில் சித்தப்படி துதிப்பேன். ஏக இதயத்துடனே என்றும் அதை மதிப்பேன். ஆராதிக்க அருகரம் இயேசு. அல்லேலூயா. ஆமென். ஆராதிக்க அருகரம் இயேசு. அல்லேலூயா. ஓ இயேசு அன்பு அது எத்தனை பெரியது.
பூமி மலை நாடுகளுக்கெல்லாம் அந்த ஒரு வரி மாத்திரம் நம்ம பாடலாம். இருளாம் பள்ளத்தாக்கில் மருகே நடந்தாலும் ஆண்டவரே, நாங்க ரொம்ப ரொம்ப சுமூகமான ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சூழ்நிலை நாங்க இல்ல கர்த்தாவே. ஆனாலும் ஆண்டவரே, நீங்க ஒரு நல்ல மெய்ப்பராய், ஒரு நல்ல அருமையான ஒரு மெய்ப்பராய் என் அருகில் இருந்து கர்த்தாவே என்னை கரம் பிடித்து நடத்துகிறதுனால் ஆண்டவரே, உங்களுடைய அன்பை குறித்து நான் எப்பொழுதும் நான் பாடிக்கொண்டே இருப்பேன். அந்த ஒரு வரிய கொஞ்சம் உணர்ந்து நான் பாடலாம். இருளாம் பள்ளத்தாக்கில் மருகியே நடந்தாலும் யாரும் எந்த மெய்ப்பராய் அருகில் இருப்பதாலும் இருளாம் பள்ளத்தாக்கில் மருகியே நடந்தாலும் அரும் எந்த மெய்ப்பராய் அருகில் இருப்பதாலும் கருணையுடனை கரம் பிடித்து கர்த்தரை காப்பதாலும் ஆமென். கருணையுடனை கரம் பிடித்து கர்த்தரை காப்பதாலும் அது எத்தனை பெரியது. ஆகாயம் பூமி மலையாழிகளுக்கெல்லாம் பெரியது. ஆமென். ஆகாயம் பூமி மலையாழிகளுக்கெல்லாம் பெரியது. ஓ இயேசு உமதன்பு உம்மை நாங்கள் பாடுகிறோம். எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இரக்கம் உள்ளவராய் நல்லவராகவே எங்களை வழி நடத்தி வருகிறீர். உம்மை நாங்கள் பாடுகிறோம் கர்த்தாவே. உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இரக்கம் நிறைந்தவரே என் இயேசு ராஜனே, இரக்கம் நிறைந்தவரே என் இயேசு ராஜனே, எண்ணில்லா அதிசயங்கள் எண்ணில்லா அற்புதங்கள் என் வாழ்வில் செய்தவரே, எண்ணில்லா அதிசயங்கள் எண்ணில்லா அற்புதங்கள் என் வாழ்வில் செய்தவரே. எண்ணி எண்ணி நான் பாடுவேன், ஒவ்வொன்றாய் சொல்லி பாடுவேன். எண்ணி எண்ணி நான் பாடுவேன், ஒவ்வொன்றாய் சொல்லி பாடுவேன், ஒவ்வொன்றாய் சொல்லி பாடுவேன், ஒவ்வொன்றாய் சொல்லி பாடுவேன். சிறுமையும் எளிமையுமான என்னை
வறட்சியுமான என் வாழ்வை என்றும் காண்பவரே. வனாந்திரம் வறட்சியுமான என் வாழ்வை என்றும் காண்பவரே. ஆகாரின் கதவுக்கு இறங்கின என் தேவன் எனக்கும் இறங்கினீரே. ஆகாரின் கதவுக்கு இறங்கின என் தேவன் எனக்கும் இறங்கினீரே. எண்ணி எண்ணி நான் பாடுவேன், ஒவ்வொன்றாய் சொல்லி பாடுவேன். எண்ணி எண்ணி நான் பாடுவேன், ஒவ்வொன்றாய் சொல்லி பாடுவேன். ஒவ்வொன்றாய் சொல்லி பாடுவேன். ஒவ்வொன்றாய் சொல்லி பாடுவேன். தனிமையும் வெறுமையுமான என் வாழ்வில் துணையாய் வந்தீரையா. தனிமையும் வெறுமையுமான என் வாழ்வில் துணையாய் வந்தீரையா. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்திடுமே. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்திடுமே. எண்ணி எண்ணி நான் பாடுவேன், ஒவ்வொன்றாய் சொல்லி பாடுவேன். எண்ணி எண்ணி நான் பாடுவேன், ஒவ்வொன்றாய் சொல்லி பாடுவேன். ஒவ்வொன்றாய் சொல்லி பாடுவேன். ஒவ்வொன்றாய் சொல்லி பாடுவேன். இரக்கம் நிறைந்தவரே என் இயேசுராஜனே. இரக்கம் நிறைந்தவரே என் இயேசுராஜனே. எண்ணில்லா அதிசயங்கள் எண்ணில்லா அற்புதங்கள் என் வாழ்வில் செய்தவரே. எண்ணில்லா அதிசயங்கள் எண்ணில்லா அற்புதங்கள் என் வாழ்வில் செய்தவரே. எண்ணி எண்ணி நான் பாடுவேன், ஒவ்வொன்றாய் சொல்லி பாடுவேன். எண்ணி எண்ணி நான் பாடுவேன், ஒவ்வொன்றாய் சொல்லி பாடுவேன். ஒவ்வொன்றாய் சொல்லி பாடுவேன். ஒவ்வொன்றாய் சொல்லி பாடுவேன். கர்த்தாவே, ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையில் இரக்கம் நிறைந்தவராய், உம்முடைய அன்பை எங்கள் மேல் அளவில்லாமல் பொழிந்தவராய், கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே நீர் உண்மை உள்ளவரும் நீதி உள்ளவரும் ஆண்டவரே எங்கள் மேல் பிரியமுள்ளவருமாகவே இருந்திருக்கிறீர். நாங்கள் கைவிடப்படவே இல்லை கர்த்தாவே. ஆண்டவரே, உலகம் முழுவதும் பிரச்சனைகளில் தத்தளித்துக் கொண்டிருந்தாலும் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தைரியத்தை எங்களுக்கு கொடுத்து கர்த்தாவே ஒரு பாதுகாப்பை கொடுத்து கர்த்தாவே எவ்வளவு நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் பாடின பிரகாரமாய் ஒவ்வொரு நாளும் நாங்கள் உங்களுடைய அன்பை எண்ணி 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 கர்த்தாவே முழுவதும் இருதயம் முழுவதும் நன்றியோடு நாங்கள் ஆண்டவரே உம்மை பாடுவதற்கு எங்களுக்கு கிருபை தாரும். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அப்பா ஒரு அமெரிக்காவில் ஒரு பாடலை பாடுவார். பின்பு நாம் கர்த்தருடைய சங்கீத வசனத்திலும் வாசித்திலும் தியானத்திற்கு நேரம் கருத்து சொல்லுவோம். ஆமென்.
இந்த பாடல் உங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு பாடல் தான், பிரபலமான ஒரு பாடல். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக நான் பாடுகிறேன், நீங்களும் சேர்ந்து பாடுங்கள். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ்வேன். உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ்வேன். அன்புங்கப்பா உங்கள் பிள்ளையே, அன்புங்கப்பா உங்கள் பிள்ளையே, அன்புங்கப்பா உங்கள் பிள்ளையே, அன்புங்கப்பா உங்கள் பிள்ளையே. பாடாத நாட்கள் இல்லையே, உம்மை தேடாத நாட்கள் இல்லையே. எல்லாமே உம்மை பாடாத நாட்கள் இல்லையே, உம்மை தேடாத நாட்கள் இல்லையே, உம்மை பாடாத நாட்கள் இல்லையே, உம்மை தேடாத நாட்கள் இல்லையே. வெள்ளியை குடமிலும் போல என்னை குடமிட்டீர், வெள்ளியை குடமிலும் போல என்னை குடமிட்டீர், அதனால் நான் சுத்தமானேன். துண்டாக விளங்கட்டீர், அதனால் நான் சுத்தமானேன். துண்டாக விளங்கட்டீர். பாடாத நாட்கள் இல்லையே, உம்மை தேடாத நாட்கள் இல்லையே, உம்மை பாடாத நாட்கள் இல்லையே, உம்மை தேடாத நாட்கள் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ்வேன். உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாரை நான் வாழ்வேன். உங்கள் பிள்ளையே, உங்கப்பா உங்கள் பிள்ளையே, உங்கப்பா உங்கள் பிள்ளையே, உங்கப்பா உங்கள் பிள்ளையே. உம்மை பாடாத நாட்கள் இல்லையே, உம்மை தேடாத நாட்கள் இல்லையே, உம்மை பாடாத நாட்கள் இல்லையே, உம்மை தேடாத நாட்கள் இல்லையே. பொருத்தனைகள் நிறைவேற்றி தோற்றிரங்கள் செலுத்துவேன், பொருத்தனைகள் நிறைவேற்றி தோற்றிரங்கள் செலுத்துவேன், ஆராய்த்து உம்மை உயர்த்துவேன். உங்கப்பா உங்கள் பிள்ளையே, ஆராய்த்து உம்மை உயர்த்துவேன். உங்கப்பா உங்கள் பிள்ளையே, பாடாத நாட்கள் இல்லையே, உம்மை தேடாத நாட்கள் இல்லையே, பாடாத நாட்கள் இல்லையே, உம்மை தேடாத நாட்கள் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், ஆக அல்லாமல் யாருக்காக வாழ்வேன். உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக
உமக்காக வாழ்வேன் நம்புங்கப்பா உங்கள் பிள்ளையை நம்புங்கப்பா உங்கள் பிள்ளையை நம்புங்கப்பா உங்கள் பிள்ளையை உம்மை பாடாத நாட்களும் இல்லையே உம்மை தேடாத நாட்களும் இல்லையே பாடாத நாட்களும் இல்லையே உம்மை தேடாத அழைத்தல்கள் எண்ணினே கண்ணீரையும் துருத்தீர் அழைத்தல்கள் எண்ணினே கண்ணீரையும் துருத்தீர் ஐந்து நன்மைகள் தருகிறே ஐந்து நன்மைகள் தருபவரே நம்புங்கப்பா இந்த பிள்ளையே நம்புங்கள் இந்த நாளிலும் உம்மை பாடாத நாட்கள் இல்லையே உம்மை தேடாத நாட்கள் இல்லையே உம்மை பாடாத நாட்கள் இல்லையே உம்மை தேடாத நாட்கள் இல்லையே உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன் உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ்வேன் உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன் உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ்வேன் நம்புங்கப்பா உங்கள் பிள்ளையே நம்புங்கப்பா உங்கள் பிள்ளையே நம்புங்கப்பா உங்கள் பிள்ளையே நம்புங்கப்பா உங்கள் பிள்ளையே நம்புவேன் இந்த நாளிலும் நம்புவேன் இந்த நாளிலும் உம்மை பாராத நாட்களும் இல்லையே உம்மை தேடாத நாட்களும் ஆமென். ஸ்தோத்திரம். இப்பொழுது சங்கீத நேரம். சதீஷ் வந்து சங்கீதத்தை வாசித்து ஒரு விளக்கத்தை தருவாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வேளையிலும் ஆன்லைன் மூலமா உங்களை எல்லாம் பார்க்கறதுல சந்தோஷம். கேக்குதா? கையை மாத்திரம் வைத்துங்க. வேளையிலும் நம்ம ஒரு சங்கீதம் 42 நான் வாசிக்கிறேன். அமைச்சோத்திரம் நீங்களும் கூட சேர்ந்து வாசிங்க. கோராகின் புத்திரர் உள்ள ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மஸ்கீல் என்னும் தாவீதின் சங்கீதம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்திலே சொல்லுகிறபடியால் இரவும் பகல் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவாலயத்திற்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்தில் ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். என் தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறுமலையிலும் இருந்து உம்மை நினைக்கிறேன். உமது மதகுகளின் இறைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. உமது அழைகளும் திரைகளும் எல்லாம் என் மேல் புரண்டு போகிறது. ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார். ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்தீர்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே துரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னுடைய சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்து, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன்.
பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை இன்றும் நம்மளோடு இருக்கிறது. இந்த நேரத்துல ஆமீன் ஸ்தோத்திரம். ஒரு 2 காரியத்தை மாத்திரம் இந்த சங்கீதத்து வழியா நான் உங்களோட பேச விரும்புறேன். என்னன்னா, தாவீதுக்குள்ள ஒரு 2 விதமான துக்கம் இந்த இடத்துல. ஒண்ணு, 4வது வசனத்துல சொல்லுவார், ஆண்டவரே, முன்னே நான் பண்டிகை ஆசரிக்கிற ஜனங்களோடு கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோடே தேவாலயத்திற்கு போய் வருவேனே, இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறதுன்னு சொல்லி தாவீது ஒரு துக்கம் அவருக்குள்ள, அந்த உள்ளத்தை உடைத்த ஒரு துக்கம். என்னன்னா, ஆண்டவர் ஒரு காலத்துல ஸ்தோத்திரம், அந்த நாளில தாவீதுக்கு அந்த சூழ்நிலை போக முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. அந்த சூழ்நிலையில தாவீது சொல்றார், ஆண்டவரே, முன்னெல்லாம் நான் பண்டிகை நாளா இருந்தாலும் சரி, ஆசரிக்கிற நாள் ஒன்றா கூடி ஜனங்களோட போய் ஸ்தோத்திரம் அந்த ஆலயத்துக்குள்ள உட்கார்ந்து நாங்க களிப்பா உள்ளத்துல இருந்து கழித்து பாடி ஆராதித்து அந்த நாளை நான் இன்னைக்கு நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ள உருகுது ஆண்டவரே சொல்லி தாவீது அந்த இடத்துல ஸ்தோத்திரம் அடிக்கோடிட்டு காட்டியிருப்பார். இன்னைக்கு கூட நம்முடைய சூழ்நிலை அப்படிதான் இருக்கலாம். ஒருவேளை ஸ்தோத்திரம் நம்ம இந்த ஆன்லைன் மூலமா பாத்துக்கிட்டாலும் ஒன்னா கூடி அந்த ஆராதித்த நிமிஷங்கள் ஒருவேளை இன்னைக்கு இல்லாம போயிருக்கலாம். ஆனால் அது அப்படியே இருக்காது. கர்த்தர் ஒரு நாள் கண்டிப்பா மாத்துவார். அல்லேலூயா. அதனால இந்த நேரத்துல பாருங்க, தாவீது முதல்ல அந்த துக்கத்தோட அவர் எழுதிச்சு அடுத்ததா ஸ்தோத்திரம் 10வது வசனத்துல சொல்றார், இவ்வளவு நான் உள்ளத்துல உடைஞ்சி இருக்கும்போது இந்த உலகம் என்னை பார்த்து சொல்ற, ஆண்டவரே, உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னுடைய சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துறது போல இருக்குது. ஒரு பக்கம் ஆண்டுடைய சமூகத்துல நான் ஒன்னா சேர்ந்து ஆராதிக்க முடியலன்ற ஒரு துக்கம், இன்னொரு பக்கம் இதெல்லாம் பார்த்து என்னை எளப்பமா பேசுற உலகம், நான் என்ன பாரு, உன் தேவன் எங்க போனார், உன் தேவனால என்ன செய்ய முடிந்ததுன்னு சொல்லி உலகம் என்னை சொல்றான், என் எதிரிகள் எனக்கு எதிராக பேசும்போது என் எலும்புக்குள்ள ஒரு பெரிய பட்டயம் பூந்து போற மாதிரி அது உருவ குத்தி இருக்குது ஆண்டவரேன்னு சொல்லி தாவீது சொல்லுவார். அடுத்த கடைசி வசனம் தான் ரொம்ப ஒரு ஹைலைட்டான ஒரு சத்தியம். என்னன்னு கேட்டீங்கன்னா, தாவீதுக்கு எப்பொழுதுமே ஒரு சுபாவம் உண்டு. ஆண்டவருக்கு எப்பவுமே தாவீது பிடிக்க அநேக காரணங்கள் இருந்தாலும், என் தாசனாகிய தாவீது, எனக்கு பிரியமான தாவீதுன்னு ஆண்டவர் சொல்றதுக்கு ஒரு காரியம் என்னன்னா, அவரு தாவீதுக்கு ஒரு இயல்பான சுபாவம், தன்னை எப்பொழுதுமே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போதெல்லாம் கர்த்தருக்குள்ள அவர் தன்னை திடப்படுத்திக் கொள்வார். அவரை யாரும் திடப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. அவரே தன்னைத்தானே கர்த்தருக்குள்ள திடப்படுத்திக் கொள்வார். அவர் சொல்றாரு பாருங்க, அடுத்த வசனம், கடைசி வசனமும் நீங்க 5வது வசனத்தையும் வாசிச்சு பாருங்க, கடைசி வசனத்தையும் வாசிச்சு பாருங்க. அடுத்த அதிகாரத்தினுடைய 5வது வசனம், 43வது சங்கீதத்துடைய கடைசி வசனம் ஒரே மாதிரி இருக்கும். என்னன்னா, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய். ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றோம், ஒரு இந்த கலங்குறதுன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஓடுற தண்ணிக்கும் நிக்கிற தண்ணிக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்கும். பாக்குறதுக்கு ரெண்டுமே தெளிவா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா அடியில நிக்கிற தண்ணி பாத்தீங்கன்னா அடியில அந்த அழுக்கெல்லாம் படைஞ்சிருக்கும். சின்ன கல்லு போட்டா அந்த அழுக்கு மேல வந்து கலங்கி மேல வந்து எல்லா காரியத்துக்கும் எடுத்து போடும். ஒரு சில நேரத்துல நம்முடைய இருதயத்துல இருக்கக்கூடிய சில சுபாவங்கள் என்ன பண்ணும்னா, இந்த சின்ன கல்லு சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் வந்து நம்ம அந்த கல்லு நம்மகிட்ட போட்டா அது எப்படி கலங்குமோ அப்படி கலங்கி வந்து நம்ம என்ன செய்யறதுன்னு தெரியாத சில நேரத்துல உக்காந்துருவோம். ஆனா அந்த ஓடுற தண்ணி அப்படி இல்லை, அது பாட்டுக்கு ஓடிட்டே இருக்கும் நீரோட. அது தெளிஞ்ச மாதிரி, அது கலங்க வேண்டிய அவசியமே கிடையாது. கல்ல போட்டாலும் கலங்காது. தாவீது அப்படி தன் ஆத்துமாவை பார்த்து தன்னை திடப்படுத்திக் கொள்ளுகிறார். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குற, உனக்குள்ள ஏன் இந்த கலக்கம், தேவையே இல்லை. 2வது சொல்ற, நீ ஏன் தியங்குகிறாய். தியங்குறான்னா சோர்ந்து போகிறான்னு அர்த்தம். தமிழ்ல வந்து தியங்குகிறாய் என்றால் ஒண்ணு சோர்ந்து போறது, இன்னொன்னு அந்த மென்டலா பாதிக்கப்படுறது. அதான் அதோடைய சொல்ற அருமையான விளக்கம். என்னன்னா, நீ ஏன் சோர்ந்து போற, உலகம் ஒண்ணு சொல்ற இந்த நேரத்துல ஒரு நாளை நீ ஆராதிச்சது நினைச்சு ஒருவேளை உங்களுக்குள்ள சோர்வு வரலாம். ஒரு நாள் நம்ம எல்லாம் ஒன்னா இருந்தோமே, ஒன்னா துதிச்சோமே, ஒன்னா ஆராதிச்சோமே, அதையெல்லாம் நினைச்சு இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சொல்ற இந்த நேரத்துல நினைக்கும் போது என் உள்ள உடையலாம். உலகத்தான் உன்னை பார்த்து சொல்றோம் புறஜாதி மனுஷனோ இல்ல நீங்க பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லலாம், இவ்வளவு பேர் சொல்றது கெத்து போன கிறிஸ்துவன் தானேன்னு சொல்லலாம். தேவன் எங்கே போனார், ஆண்டவரால உனக்கு என்ன செய்ய முடியும்னு கேட்கலாம். அதை பத்தி எல்லாம் நீ கவலையும் படாத, சோர்ந்து போகாத. நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னன்னா, உன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி மாத்திரம் காத்துருன்னு சொல்லி தாவீது சொல்றார். அல்லேலூயா. நீங்களும் நானும் இன்னைக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில இந்த பிரச்சனையெல்லாம் நிச்சயம் ஒரு நாள் மாறும். கர்த்தர் அதை செய்வார். அப்படி மாறுற நிமிஷத்துல நம்ம எல்லாம் ஒன்னா கூடி சேர்ந்து மறுபடியும் ஒரு புதுப்பிப்போட ஆராதிக்கணும்னா, நம்மளே நாமே சோதித்தறிந்து இந்த தனிமைப்படுத்தி கர்த்தருடைய சமூகத்துல ஆண்டவருக்குள்ள காத்து இருக்கிறது ரொம்ப அவசியம். ஆண்டவர் சொல்வார், ஸ்தோத்திரம், அப்போஸ்தலர் நடபடி 1:5 கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேற நீங்க காத்துருங்கன்னு சொல்லி இருப்பார்.
அதனால ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறிட்டு இருக்குதுங்க. கர்த்தர் ஒரு நீதி செய்து கொண்டிருக்கிறார். நம்ம தேவன்ட்ட கேட்க முடியாது. ஏன் ஆண்டவரே இன்னைக்கு ஆமென் ஸ்தோத்திரம், ஒருவேளை இந்த பிரச்சனையினால நான் சோர்ந்து போயிருக்கலாம், என் உள்ள ஆமென் ஸ்தோத்திரம் உடைஞ்சு போயிருக்கலாம், பலர் என்னை துன்புறுத்துறதுனால ஆமென் ஸ்தோத்திரம் என் இருதயத்துக்குள்ள இந்த நேரத்துல ஒரு பெரிய சோர்வு உண்டாயிருக்கலாம். எனக்கு சூழ்ந்திருக்கிற ஒரு சூழ்நிலை அப்படி இருக்கு. ஒருவேளை சிங்க கெபியில இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஒருவேளை ஆமென் ஸ்தோத்திரம் எரியிற அக்கினி சூளையில இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் அந்த பிரச்சனைகளுக்குள்ள எல்லாம் நம்மளை காப்பாத்துற ஒரு ஆண்டவர் இயேசு நம்ம கூட இருக்கிறார். அதனால ஆமென் ஸ்தோத்திரம், தாவீது அப்படிதான் தன்னை திடப்படுத்தினார். அவர் செய்த காரியம் ஒண்ணே ஒண்ணுதான். தேவனுக்காய் நீ காத்திருந்தினா ஆமென் ஸ்தோத்திரம், கலக்கம் வராது, நீ சோர்ந்து போக மாட்ட. அதனால என் ஆத்துமாவை நாமளே நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நாமே நம்முடைய ஆத்துமாவை, இந்த உள்ளார்ந்த மனுஷன் ரொம்ப ஒரு 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 வெளியில சரீரம் சோர்ந்து போனா கூட பரவாயில்லைங்க, ஏதாவது பண்ணிக்கலாம். ஆனா உள்ளார்ந்த மனுஷன் நம்முடைய ஆத்மா சோர்ந்து போச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா அந்த நேரத்துல வசனத்தின்படி நம்மை நாமே திடப்படுத்திக் கொள்வது அவசியம். கர்த்தருக்குள்ள நம்மை நாமே திடப்படுத்திக் கொள்வது அவசியம். அதான் ஆண்டவர் இடத்துல தாவீது, பரிசுத்த ஆவியானவர் தாவீது மூலம் எழுதி வச்சிருக்கிறார். நான் ஆண்டவர் இயேசுவுக்கா காத்திருந்தனா, அந்த ரட்சணிய கண்மலையான இயேசு கிறிஸ்துவ நான் இன்னும் துதிக்கதான் ஆரம்பிப்பேனே ஒழிய எனக்குள்ள சோர்வு வராது. இந்த ஒரு விஷயத்தை நம்ம அனுதினமும் நம்ம நேசிப்போம். அதனால ஆமென் ஸ்தோத்திரம், அந்த சங்கீதத்துல சொல்லப்பட்டது போல உலகம் ஒரு வேளை சொல்லலாம், ஒரு நாள் உங்க இருதயத்துல தோணலாம், ஆண்டவரே முன்னெல்லாம் நான் போயிட்டு வந்தேன், ஒன்னா கூடி இருந்தேன், ஜனங்களா இருந்தோம், ஆமென் ஸ்தோத்திரம், சபை கூடிதல நினைச்சோம், இந்த நேரத்துல அது செய்ய முடியாம உட்கார்ந்துருக்கேன்னு ஒருவேளை இருதயம் சொல்லலாம். இல்ல மற்றவங்க யாராவது உங்களை பார்த்து எங்கே ஆண்டவர், என்ன செய்ய முடிந்தது அவரு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதை குறிச்செல்லாம் கவலைப்படாதீங்க. ஒரு நாள் நிச்சயமா கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். நீங்க சாமுவேல் புஸ்தகத்துல வாசிக்கலாம். ஆமென் ஸ்தோத்திரம், தூதன் எல்லா ஜனங்கள் கிட்டத்தட்ட 70,000 பேரை அழிச்சிருப்பார் கொள்ளை வியாதினால. எல்லாம் செத்து போனோன்னே எருசலேமுக்கு நேரா அந்த தூதன் அழிவுக்கு நேரா கை நீட்டும் போது ஆண்டு சொல்வார், போதும் நிறுத்துன்னு. ஒருவேளை ஆமென் ஸ்தோத்திரம், இன்னைக்கு ஆவிக்குரிய அர்த்தம் எருசலேமா நம்முடைய சபை மக்களை ஆண்டவர் பாதுகாத்து வச்சிருக்கிறார். சபைக்கு நேரா ஒரு நாளும் கர்த்தர் தன்னுடைய கரங்களை ஈற்ற மாட்டார். ஏன்னா அவர் அவ்வளவு அற்புதமா நம்ம நேசிக்கிறார். அதனால சோர்ந்து போகாம ஆமென் ஸ்தோத்திரம், கவலைப்படாம கலங்கி விடாம கர்த்தர் நம்மை நடத்த வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே சங்கீத வழியா கர்த்தர் பேசினதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி நாம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தரை நாம் தொடர்ந்து நாம் மகிமைப்படுத்தலாம். இப்பொழுது சாட்சிகளுக்கு முன்பாக நம்ம சின்ன பிள்ளைங்க வசனம் சொல்ல போறாங்க. ஒரு சில மனப்பாடம் பண்ண வசனங்களை இந்த வாரம் இங்க இருக்கிற இந்த 3 பிள்ளைங்க சொல்றாங்க. அடுத்த வாரம் வருகிற வாரத்துல தொடர்ந்து நாம் சொல்லலாம் என்று சொல்லி நான் தீர்மானிச்சிருக்கேன். நிறைய பிள்ளைங்க கிட்ட நான் எடுத்து தரேன். Psalms 121, 139. You have searched me, Lord, you know me. You know when I sit and when I rise. You perceive my thoughts from afar. You discern my going out and my lying down. You are familiar with all my ways. Before a word is on my tongue, you, O Lord, know it completely. You hear me in behind and before you lay your hands upon me. Such knowledge is too wonderful for me, too lofty for me to attain. Where can I go from your spirit? Where can I flee from your presence? If I go up to the heavens, you are there. If I make my bed in the depths, you are there. If I rise on the wings of the dawn, if I settle on the far side of the sea, even there your hand will guide me, your right hand will hold me fast. If I say, surely the darkness will hide me and the light becomes night around me. Even the darkness is not dark to you. The night will shine as the day. The darkness is as light to you. For you created my inmost being. You knit me together in my mother's womb. I praise you because I am fearfully and wonderfully made. Your works are wonderful. I know that full well. My frame was not hidden from you. When I was made in the secret place, when I was woven together in the depths of the earth, your eyes saw my unformed body. All the days ordained for me were written in your book until one of them came to be. How precious to me are your thoughts, O God. How vast is the sum of them. Were I to count them, they would outnumber the grains of sand. And when I am awake, I am still with you. For you alone, O God, would slay the wicked away from me, you who are bloodthirsty. They speak of you with evil intent. Your adversaries, they misuse your name. Do I not hate those who hate you, O Lord, and abhor those who are in rebellion against you? I have nothing but hatred for them. I count them as my enemies. Search me, Lord, know my heart. Test me, Lord, and know my
know my anxious thought. See if there is any offensive way in me and lead me in the path everlasting. Psalms 25. The Lord is my shepherd. Psalms 23. The Lord is my shepherd, I shall not want. He makes me lie down in green pasture. He leads me beside still water. He restores my soul. He leads me in the path of righteousness for his name's sake. Even though I walk through the valley of shadow of death, I fear no evil, for you are with me. Your rod and your staff, they comfort me. You prepare a table before me in the presence of my enemies. You anoint my head with oil. My cup overflows. Surely goodness and mercy shall follow me all the days of my life, and I shall dwell in the house of the Lord forever. Amen. சங்கீதம் 1. துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் பாக்கியம் நடக்கிறவன் பாக்கியவான். அவன் நீர்க்கல்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருப்பார்கள். ஆகியால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலைத்திருப்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களை வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியை அறியும். சங்கீதம் 136. கர்த்தரை துதியுங்கள், அவர் 1-13 வரை. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலையால சூரியனையும் பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலையால சூரியனையும் பகலையால சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவையால சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் எகிப்தியருடைய தலைச்சன்களை சங்கடித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவில் இருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தாலும் அதை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை 2ஆய் பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 23. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களையும் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டியில் என்னை கூட்டி செல்கிறார். அவன் கொண்டு போய் விடுகிறார். என் ஆத்துமாவை தேய்ச்சி அவர் தன் நாவினால் ஆமென். Psalms 100. Make a joyful shout to the Lord, all you land. Serve the Lord with gladness, come before his presence with singing, singing. Know that the Lord, he is God. It is he who has made us, and we are his people and his sheep of his pasture. Enter into his gates with thanksgiving and into his courts with praise. Be thankful to him and bless his name. For the Lord is good, his mercy and his everlasting endures to and his truth endures to all generation. Psalms 23. The Lord is my shepherd, I shall not want. He makes me lie down in green pasture. He leads me beside the still waters. He restores my soul. He leads me in the path of righteousness for his name's sake. Yet I walk through the valley of the shadow of the death, I will fear no evil, for you are with me. Your rod and your staff, they comfort me. You prepare a table before me in the presence of my enemies. You anoint my head with oil. My cup overflows. Surely goodness and mercy shall follow me all the days of my life, and I will dwell in the house of the Lord forever. Amen. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகள் இன்னும் வருகிற வாரங்களில் நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை வசனங்கள் மூலமாய் மகிமைப்படுத்துவார்கள். சாட்சிகளுக்கான நேரம். கர்த்தர் நம் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நாம் சாட்சிகளாய் நாம் சொல்லலாம். இப்பொழுது சாட்சி இருக்கிறவங்க கொஞ்சம் கையை தூக்குங்க, நீங்க சொல்லலாம்.
யாராவது சாட்சி சொல்றீங்களா? ஓகே, சொல்லுங்க. ஈஸ்வராஜன் சொல்லலாம். சாட்சிகள் யாராவது இருக்கீங்களா? சொல்லுங்க, நீங்க சொல்லலாம். ஈஸ்வராஜன் நீங்க சொல்லுங்கண்ணா, சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடியேனையும் என்னையும் குடும்பத்தாரையும் சாட்சியா நிறுத்தின தேவனை நான் நன்றி உள்ளத்தோடு துதிக்கிற ஸ்தோத்தரிக்கின்றேன். கடந்த மாதம் முழுவதும் எங்கள் கண்மணி போல காத்து வந்திருக்கின்றார். எல்லா இந்த கொடிய நோய்களிலிருந்தும் வியாதிகளிலிருந்தும் எங்களை சுகப்படுத்தி எங்களை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி இந்த நாளிலும் அவர் ஆராதித்து மகிமைப்படுத்த எங்கள் ஒவ்வொருவரையும் கூட்டிக் கொடுத்த தேவனுக்கு நான் மகிமை செலுத்துகின்றேன். அப்படியாக எங்கள் போக்குவரத்திலும் எனக்கு துணையா இருந்து வேலை இடத்துக்கு போகும்போதும் வரும்போதும் எங்களுக்கு பாதுகாப்பு இருந்த தேவனை நான் மகிமைப்படுத்துகிறேன். எந்த ஒரு காய்ச்சலோ தலைவலிகளோ எந்த ஒரு இருமலோ எந்த ஒரு அறிகுறி இல்லாத எங்களை பாதுகாத்த தேவனை நான் மகிமைப்படுத்துகின்றேன். அப்படியாக என்னுடைய நண்பன் ராஜான்னு சகோதரருக்கு தெரியும். அவங்க குடும்பத்துல அவருக்கு கொஞ்சம் வியாதி வறுமையா இருந்தார், நோயில. நான் இந்த வேலைக்கு போயிட்டு வர டைம்ல எல்லாம் அவருக்காக அவரு வீட்டுல போய் நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியாக அவனுக்கு நல்ல சுகம் கிடைச்சிருக்கு. அந்த கால்கள் வீக்கம் எல்லா வியாதியிலிருந்தும் கர்த்தர் அவனை சுகப்படுத்தி இருக்கிறாரு. ஆண்டவருடைய வார்த்தையை நான் சொல்லி இருக்கிறேன், விதைக்கப்பட்டு இருக்கிறேன். அது மூலியமா அவங்க ரொம்ப விசுவாசி இருக்காங்க. அந்த சமயத்துல அவன் மகன் வந்துட்டு ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி ஊரை விட்டு போயிட்டாரு. செப்டம்பர் மாசம் போனவன் எங்க இருக்கிறா என்ன ஏதுன்னு தெரியல. ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க, ரொம்ப கவலையா இருந்தாங்க. கடந்த ஒரு மாதமா நானும் போய் ஒரு வாரமா ரொம்ப பாரத்தோடு ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். கடந்த வாரத்துல இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் தேவன் அவர் மகனை கூட்டி கொண்டு இங்க அவங்க வீட்டுல சேர்த்து இருக்காரு. கடந்த 24ஆம் தேதி மகன் வீட்டுக்கு வந்துட்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. எல்லா கனமும் மகிமையும் தேவனுக்கே செலுத்துகின்றேன். அப்படியாக அவன் வந்த நாள் முதற்கொண்டு ஒரு 24ஆம் தேதி வந்தான். இது யாரோ சொல்லி எப்படியோ கவர்மெண்ட்க்கு தெரிஞ்சு நேற்று நாளையில வந்துட்டு அரசு டாக்டர்களை போலீஸ் எல்லாம் வந்துட்டு அவங்க வீட்டுல வந்துட்டு அந்த பையனை செக் பண்ணுன்னு சொல்லி, கொரோனா வியாதி இருக்கு அவன் எப்படி வந்தான்னு சொல்லி அவனை செக் பண்ண ஹாஸ்பிட்டலால கூட்டிட்டு போயிட்டாங்க. அது என்னாச்சுன்னா அவங்க வீட்டையும் தனிமைப்படுத்தணுன்ற ஒரு சூழ்நிலை. நேற்று அவங்க சொன்னாங்க, நாங்களும் பார்த்தோம் ஜெபம் பண்ணோம். கர்த்தருடைய கிருபையினால அந்த பையனுக்கு எந்த ஒரு அறிகுறியும் இல்லை. அவங்க வீட்டையும் தனிமைப்படுத்தாதபடிக்கு அந்த பையனை மட்டும் தனிமைப்படுத்தணும் 14 நாளைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பையனை கொண்டு போய் தனியா வச்சிருக்காங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லா சபை மக்கள் எல்லாம் அந்த பையனுக்காக ஜெபம் பண்ணோம். நான் அந்த குடும்பம் வந்துட்டு ஒரு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இந்த சமயத்துல இப்படி ஒரு சூழ்நிலை வரக்குள்ள ரொம்ப அவங்க உடைஞ்சு போயிருக்காங்க. ஆனா நானும் தைரியப்படுத்தி இருக்கிறேன். ஆண்டவர் நம்புங்க, எந்த ஒரு நோயும் வராது, எந்த ஒரு அறிகுறியும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கேன். எல்லாரும் அந்த குடும்பத்திற்காக செபிக்குமாறு கேட்டுக்கொண்டு இந்த சாட்சியை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். வேற யாராவது சாட்சிகள் இருக்கீங்களா? ஓகே, ஒரு நிமிஷம். சொல்லுங்கண்ணா. அன்மியூட் பண்ணுங்க. நீங்க அன்மியூட் பண்ணணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடியனையும் கூட சாட்சி சொல்லும் பிள்ளையாக நிறுத்திய தேவனுக்கு கோடா கொடி ஸ்தோத்திரம். அடியனையும் கூட சாட்சி சொல்லும் பிள்ளையாக நிறுத்திய தேவனுக்கு கோடா கொடி ஸ்தோத்திரம். இந்த 2020ஆம் வருடம் கூட செய்து இந்த 5ஆம் சாட்சி சொல்லும் இந்த கொள்ளை நோயினாலும் கொள்ளாத கொரோனா வைரஸினாலும் அழிந்து கொண்டிருக்கும் இந்த மக்களுக்காக நாங்கள் பாரப்பட்டு ஜெபிக்கிறோம். அதுபோல எங்கள் சபையார்களும் எங்கள் மூப்பர்களும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னுமாக கூட எங்கள் தமிழ்நாட்டில சென்னை மாவட்டத்தில அதிகமாக பரவிவிட்டது அந்த கொள்ளை நோய். அந்த கொள்ளை நோயை இயேசுசாமி அந்த சென்னை பட்டணத்துக்கு வராதபடி பாதுகாக்க வேண்டும் என்று சபையர் அத்தனை பேரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்னுமாக
எங்கள் சபையின் மூப்பர் எங்கள் பாஸ்டர் ஐயாவையும் பாஸ்டர் அம்மாவையும் அவர்கள் குடும்பத்தையும் அமெரிக்கா தேசத்தில் இருக்கும் அவர்களுக்கு எந்த ஒரு நோய் நொடிகளும் வராதபடி பாதுகாத்துக் கொண்ட தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம். இன்னுமாக எங்கள் பாஸ்டர் பிரகாசுக்கும் அவர் குடும்பத்திற்கும் அவர் குடும்பத்தில் இருக்கும் பிள்ளைகளுக்கும் இன்னுமாக எங்கள் சபை மக்களுக்கும் சபையில் இருக்கும் ஒவ்வொருத்தரையும் தேவன் பாதுகாத்து வந்திருக்கிறார். அந்த கொள்ளை நோயிலிருந்து விடுவித்து எல்லோருக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கிருபையும் வல்லமையும் கொடுத்த தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம். இன்னுமாக இந்த கொள்ளை நோயிலிருந்து எங்கள் நீலகிரி மாவட்டத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெரியோர்களையும் சிறியோர்களையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா தேவனோடு மன்றாடி கேட்டுக்கொள்வோம். இந்த சிறு சபத்தை கேட்டதற்காக தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு சாட்சியாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வருஷமெல்லாம் வந்தது எனக்கு இல்லாத முறையாக கேன்சர் வியாதி இருந்தது. அது வந்து எனக்கு கற்று அந்த ட்ரீட்மெண்ட் தந்துதான் எனக்கு கர்த்தர் பேசினாரு, என்னை வெளி நடத்தினாரு. அந்த டைம்ல என்னால் பேச முடியல, பேச்செல்லாம் போயிடுச்சு, சாப்பிட முடியல. ஆனால் கர்த்தர் இந்த 33 நாளும் ஒவ்வொரு நாளும் எனக்கு தீர்த்து தேவனாக கற்று எனக்கு பலப்படுத்திருக்காரு. இன்னைக்கு வேலைக்கு போகக்கூடிய அளவுக்கும் சாப்பாடுலாம் நல்லபடியாக சாப்பிடக்கூடாது இருக்கும், பேசுறதா இருக்கும். ஆண்டவர் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து நல்ல ஒரு பரிபூர்ண ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறாரு. இதை கொடுத்தது சாட்சியாக சொல்லி ஆமென். 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 ஸ்தோத்திரம். வேற யாராவது சாட்சி சொல்றீங்களா? அம்சாக சொல்லுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடியாளையும் கூட கர்த்தர் சாட்சியாக நிறுத்தினபடியால் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். காலையில 3 மணிக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். கடந்த ஒரு மாசம் 1.5 மாசமாவே இந்த லாக்டவுன் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து அந்த ஜெபத்தின் மூலமா நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை செஞ்சிருக்காரு. ஜெபம் பண்ற அந்த அக்காவோட பொண்ணுக்கு குழந்தை இல்லாம இருந்தது. அவங்க கல்யாணம் இப்போ எப்படியும் 1.5 வருஷம் 2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அவங்களுக்கு குழந்தை இல்லாம இருந்தது. அவங்களுக்கு அவங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சோம். இப்ப பார்த்தா அந்த பொண்ணு கன்சீவா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த பொண்ணுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். கர்த்தர் அது ஒரு பெரிய அதிசயம் செஞ்சிருக்கிறாரு. எந்த ட்ரீட்மெண்ட்டும் இல்லாம ஆண்டவர் அவங்களுக்கு அந்த ஒரு குழந்தைய கர்ப்பம் தரிக்கும்படியா கர்த்தர் கிருபை செஞ்சிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு சகோதரிக்காக அவங்களோட ஃப்ரெண்டு அவங்களுக்காக நாங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். அவங்களுக்கு ஏதோ ஒரு பூச்சி கடிச்சு ஒரு 2 வருஷமா அவங்களுக்கு பயங்கரமான ஒரு அலர்ஜி உடம்புல இருந்துட்டே இருக்குதாம்மா. என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் கொஞ்சம் சரியாகும், அப்புறம் மறுபடியும் வந்துருமா. அவங்க அவ்வளவு ஒரு கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த உடம்பு பூரா புண்ணாயிட்டு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவங்களுக்காக தொடர்ந்து அவங்க ஒரு நாள் போன் பண்ணி சொன்னாங்க. அப்ப அவங்களுக்கு நிறைய சத்தியங்களை எடுத்து சொல்றதுக்கு கர்த்தர் கிருபை செஞ்சாரு. அவங்க ஒரு ரோமன் கேத்தலிக். அவங்களுக்கு நிறைய சத்தியங்களை சொல்லவும் கர்த்தருடைய காரியங்களை எடுத்து சொல்லவும் கர்த்தர் கிருபை செஞ்சாரு போன்ல. அப்புறம் அவங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தாக்க அவங்களுக்கு என்னைக்கு அந்த ஜெபம் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து அவங்களுக்கு இது வரைக்கும் அந்த அலர்ஜி வரவே இல்லையா. அவ்வளவு 2 வருஷமா அவங்க பட்ட கஷ்டம் பூச்சிக்கடினால. அது எதனாலன்னு சரியா கண்டுபிடிக்க முடியல. ஆனாலும் கூட இந்த வரைக்கும் அவங்களுக்கு அந்த இது வரவே இல்லையா. இன்னும் அது பத்தாது, இந்த சுகத்தின் மூலமா அவங்க ஆண்டவரை முழுமையா தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து இந்த ஜெபங்கள் தொடர்ந்து நடைபெறதுக்கு நீங்க எல்லாரும் ஜெபம் பண்ணணும். ரொம்ப டயர்டா தான் இருக்குது. 3 மணிக்கு எந்திரிச்சுட்டு திரும்பவும் எந்திரிச்சு காலையில டியூட்டிக்கு போகிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் அது ரொம்ப ஒரு ஆசீர்வாதமா இருக்கு அந்த 3 மணிக்கு எந்திரிக்கிறது. அந்த கஷ்டத்தை பார்க்காம தொடர்ந்து இந்த ஜெபத்தை செய்யறதுக்கு நீங்க எல்லாரும் எனக்காக ஜெபம் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னோட சாட்சியை முடிச்சுக்கிறேன். ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். நம் ஜெபங்கள் இன்னும் பெருகுவதாக. வேற சாட்சிகள் இருக்கீங்களா? ஓகே. ஸ்தோத்திரம். சமூக ஜெபம் பண்றீங்களா? ஒரு சுருக்கமா சாட்சிகளுக்காகவும் பிள்ளைகளுக்காக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நேரில் கூட ஆண்டவரே, நாங்கள் சபையார் ஆண்டவரே இந்த வீடியோ மூலம் இணைத்ததற்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா.
இயேசு கிறிஸ்துவே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத என் தகப்பனே, இந்த ஆண்டவரே கொரோனா என்று ஆண்டவரே தடைப்பட்டதான ஆண்டவரே கேட்டான சூழ்நிலையில் கூட ஆண்டவரே எனக்கு சபையார இணைத்து ஒவ்வொருவரையும் காண நீ கிருபை கொடுத்த தயவுக்காக கிருபைக்காக நன்றி தகப்பனே. ஆவியானவர் தாமே ஆண்டவரே இன்றைய நாள் ஆண்டவர் கொடுக்கப்பட்டதான சாட்சிகளுக்காக அதிகமாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஆவியானவர் தாமே ஆண்டவரே ஒளிப்பணி ஆண்டவரே இருக்கிறதான சகோதரருக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அவருடைய விசுவாசத்தை ஆசீர்வதிப்பீராக. அவருடைய விசுவாசத்தில் அதிகமாய் வளர்ச்சி அடைய நீ கிருபை தந்திருவீராக தகப்பனே. அவர்கள் அன்றைய சென்னையில் பட்டணத்தில் உள்ளதான அவர்களுடைய சொந்தக்காரருக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அவர்களால் ஆண்டவரே கொரோனா என்று ஆண்டவரை கொடிய வைரஸ் இருந்து ஆண்டவரை காப்பாற்றப்பட வேண்டும் தகப்பனே. ஆவியானவர் அவர்களை பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே துதிக்கிறோம் ஐயா. ஆவியானவரே இந்த நாளில் கொடுக்கப்பட்டதான ஆண்டவரே வினோத் சகோதரருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவருடைய கொடுக்கப்பட்டதான சாட்சிக்காக ஜெபிக்கிறேன் தவிர இந்த நாளில் ஆண்டவரே சுகபல ஜீவனை கொடுத்து ஆண்டவரே ஆவியானவர் தாம் என்ற பெரிய சாட்சியை எழுப்பி நின்ற தெய்வக்காகவும் கிருபிக்காக நன்றி தகப்பனே. தேவன் தானே அவர்களுடைய இருந்து அன்றே ஆவியானவர் தாமே அவருக்கு நல்ல சுகபல ஜீவனை கொடுத்திருக்க அதற்காக அவனுக்கு நன்றி தகப்பனே. சகோதரி ஆண்டவரே அம்சாவியை ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. அவருக்கு கொடுக்கப்பட்டதான சாட்சியை ஆண்டவரே அவர்களுடைய வாஞ்சி ஆண்டவரே அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. அவர்களுக்கு ஆண்டவரே அதிகமாய் ஆண்டவரே ஆத்துமாக்களுக்கு அதிகமாய் ஜெபிக்கிறார்கள் அந்த சகோதரிகள் ஆண்டவரே அதிக சாட்சிகளை கொண்டு வந்திருக்கிறீர். நீ அதிகமாய் ஆண்டவரே புதிய ஆத்துமாக்களை எங்களை சபைக்கு கொண்டு வருவீராக. வரக்கூடிய காலத்தில் நிரம்பி வழியத்தக்கதான கிருபை நீ தந்தல்வீராக. சகோதரியை கொண்டு நிறைய ஆத்துமாக்களை ஆண்டவரே எங்கள் சபைக்கு நீ கொண்டு வர வேண்டும் தகப்பனே. அவர்களுடைய ஆண்டவரே பணி ஆண்டவரே கூட பொருட்படுத்தாமல் ஆண்டவரே அந்த ஆண்டவரை அதிகாலையிலிருந்து ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரே பிற ஆத்மாக்களுக்காக ஜெபிக்கிறதான வாஞ்சியை கொடுத்திருக்கீர். அதற்கு அவங்களுக்கு நன்றி. நீ அதிகமாய் ஆண்டவரே எங்கள் சபையில் ஆண்டவரே எழுப்புதலை நீ கொண்டு வருவீராக. அதிகமான ஆண்டவரை ஆத்மாக்களை நாங்கள் எங்கள் மூலம் ஆண்டவரை கிடைக்க பெற நீ கிருபை தந்தல்வீராக. கொடுக்கப்பட்ட சாட்சிகளுக்கு அதிகமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அமெரிக்காவில் தேசத்தில் உள்ள எங்களை ஆண்டவர் பாஸ்டரையும் பாஸ்டர்மாரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆவிக்குரிய தகப்பன் எங்களை அதிகமாய் வழிநடத்தி வருகிறார். வசனங்களாலும் அவருடைய ஆண்டவரே மெசேஜ்னாலும் எங்களை அதிகமாய் பலப்படுத்திட்டு அதற்காக உங்களை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. அதிகமாய் ஆண்டவரே இந்த கொரோனா சமயத்தில் ஆண்டவரே நாங்கள் எல்லோரும் ஆண்டவரே குடும்பமாய் ஜெபிக்க நீர் கிருபை தந்திருவீராக. கொடுக்கப்பட்ட சாட்சிக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் என்று ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் தொடர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இப்பொழுது ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு மாத்திரம். நாம திருவிருந்தை பற்றி நம்ம எல்லாரும் கேட்டிருந்தீங்க. இந்த வாரம் நீங்க கொஞ்சம் வாட்ஸ்அப்ல நீங்க கவனமா இருக்க முடியும்னு கேட்டுக்கொள்கிறேன். அதற்குரிய ஒரு அறிவிப்பை அதை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு அறிவிப்பை நாங்கள் இந்த வாரத்தில் நாம் அறிவிக்கலாம் என்று சொல்லி இருக்கிறோம். தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய ஜெபங்கள் பெருகட்டும். இந்த லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு 2 வாரங்களுக்கு உண்டு. அது மாத்திரமல்ல, அதுக்கப்புறமா சபைக்கு எப்போ அவங்க அனுமதிப்பாங்கன்னு தெரியல. நாம் ஜெபத்தில் நாம் தரித்திருப்பதும் நமக்கு கிடைச்சிருக்கிற இந்த ஒரு சில முறைகளில் அல்லது ஒரு சில டெக்னாலஜியின் உதவியின் மூலமா நம்மளால இணைஞ்சு ஆராதிக்க முடியுது. அந்த வழிகளை நம்ம எல்லாரும் பின்பற்றலாம். முடிஞ்சவங்க எல்லாரும் இணைஞ்சு நிக்கிறது அது மிகவும் எனக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கு. உங்க எல்லாரையும் பார்க்கறதும் உங்க முகத்தை பார்க்கறதும் ஒன்றாய் ஆராதிப்பதும் எனக்கு அது மிகவும் பிரயோஜனமா இருக்கிறது. இந்த ஒரு வழியை நாம் தொடர்ந்து செய்யலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரே போகலாம். அமெரிக்கால இருந்து சகோதரர் எட்வின் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை தருவாங்க. நாம் ஜெபத்தோடு காத்திருப்போம். ஆமென். உங்கள் யாவரையும் திரும்பவுமாக இணையதளத்தில் உங்களை பார்க்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். எங்களோடு இருக்கிறதான அங்கிள் ஆன்டி எங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருந்து வருகிறார்கள். இப்பொழுது ஒரு ஜெபம் பாடல்கள் காரியங்களில் ஈடுபடும் பொழுது இந்த வீடே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நான் உணர்கிறேன். உங்களை யாரையும் நாங்கள் நேராக பார்க்கும்போது எங்களுக்கு பெரிய சந்தோஷம். முகமுகமாய் பார்த்து பேசும் பொழுது ஏதோ ஒரு சபையில ஏதோ ஊட்டி சபையில நான் உட்காந்து பேசுற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங், ஒரு சந்தோஷமான ஒரு காரியத்தை ஒரு இன்டர்நெட் அல்லது இந்த டெக்னாலஜி நமக்கு அமைத்து கொடுத்ததுக்காக ஆண்டவரை நன்றியோடு ஸ்துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். என்னுடைய சத்தம் எல்லாருக்கும் கேட்கும் என்பதாக நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாட்டில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான வசனத்தையும் வார்த்தைகளையும் நாம் கேட்போம். வசனத்தையும் வார்த்தைகளையும் நீங்கள் பைபிளை திறந்து கொள்ளுங்கள். வேதம் நான் சொல்லும் பொழுது அதை எடுத்து நீங்கள் வாசிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள்.
ஆண்டவர் சொன்னதான ஒரு வார்த்தை என்னன்னா, ஃபியர் நாட், பயப்படாதே, சிறுமந்தையே பயப்படாதே. பிரதர் சதீஷ் கூட அருமையா சங்கீதத்துல முடிக்கும்போது சொன்னாரு, ஆத்மாவை பார்த்து நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் தியங்குகிறாய் அப்படின்பதாக. எப்பொழுதுமே ஒரு வசனம் ஒன்று, அழகான ஒரு வசனம் ஒன்று உண்டு. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. இன்னொரு வசனம் ஒன்று உண்டு, ஆத்மா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. பல சமயங்களில் நம்ம ஆத்மா தியங்கும், கலங்கும், ஆனா ஆவியோ உற்சாகம் உள்ளதா இருக்கிறது. நாம் ஆவியினிடத்துல நாம் ஜெபிக்கும் பொழுது, ஆவி ஆத்மாவை நோக்கி சொல்லும் பொழுது என்ன சொல்லணும்னா, ஆவி நம்முடைய ஆத்மாவை பார்த்து ஏன் தியங்குகிறாய், ஏன் கலங்குகிறாய், கர்த்தருக்கு காத்திரு, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இந்த கொரோனா வைரஸ் இந்த சீசன்ல கூட ஆண்டவர் நம்ம கொடுக்கிறதான வசனம் வார்த்தைகள், ஃபியர் நாட், பயப்படாதே, சிறுமந்தையே பயப்படாதே, என் மகனே மகளே பயப்படாதே, ஏன் உனக்குள் தியங்குகிறாய், ஏன் உனக்குள் கலங்குகிறாய். ஒரு அருமையான ஒரு பாடல்கள் கூட உண்டு, கலங்கிடுவேனோ திகைத்திடுவேனோ கர்த்தர் விசுவாசத்தில் இருக்கையிலே, சீயோனிலே என் கிட அஸ்திபார கிறிஸ்துவே, அவன் நான் என்று நம்பும் கண்மலை. எப்படிப்பட்டதான ஒரு வார்த்தைகள்னால நம்மளை ஆண்டவர் அவ்வளவு அழகாய் நம்மளை அரவணைச்சு ஒரு ஆறுதல் படுத்தி, தேர்தல் படுத்தி, உலகம் கொடுக்கக்கூடாத எடுக்கக்கூடாத சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயங்களை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் வசனத்துக்கு முன் கடந்து செல்லலாம். லூக்கா எழுதுனதான சுவிசேஷம், என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா எழுதுனதான சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்தே 13ஆம் வசனம் வரையும் படிக்க நாம் கேட்போம். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெபாலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இயேசு அவளை நோக்கி அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இங்கே ஒரு பெண்ணை பற்றி நாம் படிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் 33.5 வருடம் அவருடைய வாழ்நாளிலே 3.5 வருடம் அவர் எங்கும் நன்மை செய்கிறவால் சுற்றி திரிந்தார் என்பதாக வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலும் அபிஷேகத்தினாலும் நிரப்பப்பட்டவராய் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்பதாக வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர் குருடர்களை கண்களை திறப்பவராகவும் அற்புதங்களை அடையாளங்களை செய்பவராகவும் 5000 பேரை போஷிப்புகிறவராகவும் 7000 பேரை போஷிப்பித்தவராகவும் நன்மை செய்கிறவராக பல விதமான அற்புதங்களை செய்தவராக அதிசயங்களை செய்தவராக நம்முடைய கர்த்தாதி கர்த்தன் ராஜாதி ராஜன் தேவனுடைய குமாரன், இந்த பிசாசின் கிரியையை அழிக்க வந்ததான தேவனுடைய குமாரன் இப்படிப்பட்டதான ஒரு ஊழியங்கள்ல ஈடுபட்டு வரும் பொழுது ஒரு பெண்ணை பார்க்கிறதான ஒரு காரியத்தை தான் நாம் இப்பொழுது பார்க்கிறோம். லூக்கா 13ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனம் படிக்கும் பொழுது, ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். ஜெப ஆலயம், ஜெப ஆலயம் என்று சொல்லும் பொழுது இட்ஸ் நாட் அ டெம்பிள், தேவாலயம் கிடையாது, ஜெப ஆலயம். ஜெப ஆலயத்துக்கும் தேவாலயத்துக்கும் வித்தியாசம் உண்டு. தேவாலயம், முதலாம் தேவாலயம் டேபர்நாக்கிள் தூக்கி கொண்டு சென்றார்கள் வில்டர்னஸ்ல, அதாவது வனாந்தரத்துல டேபர்நாக்கிள் ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்திற்கு தூக்கி கொண்டு செல்லும் பொழுது, கானான் தேசம் வரும் பொழுது முதலாவது 3வது ராஜாவாகிய சாலமோன் மூலமாக, முதலாவது ராஜா சவுல், 2வது ராஜா தாவீது, 3வது ராஜாவாகிய சாலமோன் மூலமாக அவர் ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய ஒரு டெம்பிளை கொடுத்தார். இப்ப நாம பார்க்கிறதானது காரியம் ஜெப ஆலயம். ஜெப ஆலயம்னு சொல்லும் பொழுது இங்கிலீஷ்ல படிக்கும் போது சினகாக் என்பதாக படிக்கிறோம். சினகாக் அப்படின்னா இட்ஸ் a place where people get together. பல மக்கள் சேர்ந்து கூடி ஜெபிக்கிறதான ஒரு ஜெப ஆலயம் என்பதாக படிக்கிறோம். நாம் ஜெப ஆலயத்துல 10ற்கு மேற்பட்டதான மக்கள் கூடி ஆராதிக்கிறதான இடம் ஜெப ஆலயம் என்பதாக படிக்கிறோம், சினகாக். இதுல இருந்துதான் அந்த வேர்டோட ஸ்கூல் கிரீக்ல சொல்லும் பொழுது ஷோல் அப்படின்னு வரும். ஷோல், SHUL, ஷோல். ஜெர்மன்ல வரும்போது ஸ்கோல், இங்கிலீஷ்ல வரும்போது ஸ்கூல்.
அப்படின்னு வந்தது. இந்த ஜெப ஆலயம் தான் ஒரு ஸ்கூல் என்பதாக நீங்களும் நானும் கூட இப்பொழுது எல்லாரும் சேர்ந்து நம்முடைய வேதத்தை வாசிக்கும் பொழுது இதுவும் கூட ஒரு ஜெப ஆலயமாய் வருகிறது. ஹல்லேலூயா. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்டிருந்த ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தார். பாருங்க, ஒரு ஜெப ஆலயத்திலே ஆண்டவராகிய தேவனை ஆராதிக்கிறதான ஒரு இடத்திலே ஒரு குறைவு காணப்படுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முதல் முறையாக கானா ஒரு கல்யாணத்திலே போகும்போது திராட்சரசம் குறைவுபட்டதா என்பதாக வாசிக்கிறோம். குறைவானது இருக்கும் பொழுது நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஓடி போகும் என்பதாக வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கான சகோதரனே சகோதரி, ஒருவேளை நம்மளிடத்துல ஒரு குறைவுகள் இருக்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த தேவாலயத்துக்கு வரும் பொழுது, தேவாலயம் என்று சொல்லும் பொழுது நான் எப்பொழுதுமே சொல்வது உண்டு, சதீஷ் சொல்லும் பொழுது ஜெருசலேம் என்று சொன்னால் அங்கே ஒரு தேவாலயம் உண்டு, அங்கே ஒரு ஜெப ஆலயம் உண்டு. நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். இந்த ஆலயத்தை ஒருவன் கெடுத்து போட்டால் நான் அவனை கெடுப்பேன். இந்த தேவாலயம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் வந்து தங்குகிறதான ஆலயமா இருக்கிறது. அந்த ஆலயத்துல இயேசு கிறிஸ்து வரும் பொழுது, நிறைவானது வரும் பொழுது, நமக்குள்ள உள்ளதான குறைவானது எல்லாம் ஓடி போகும் என்பதாக நம் வேதம் சொல்லுகிறது. இதிலே படிக்கும் பொழுது 18 வருஷமாய் கூனியாய் இருக்கிறதான ஒரு ஸ்திரீயை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து காண்கிறார். முதலாவதாக ஜெப ஆலயத்துல செல்லும் பொழுது, அது the day of Sabbath, ஒரு ஓய்வு நாளிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜெபாலயத்திலே போய், ஒருவேளை இதை எதை குறிக்கிறது என்றால், இந்த ஒரு ஸ்திரீயானவள் உங்களையும் என்னையும் குறிக்கிறதா இருக்கிறது. ஸ்திரீ என்று சொல்லும் பொழுது எங்கெல்லாம் விமன் வருதோ, ஸ்திரீ என்று சொல்லும் பொழுது அவர் ஒரு பிரைடை குறிக்குது, அல்லது ஒரு ஆலயத்தை குறிக்கிறது, ஒரு தேவனுக்காய் ஆயத்தம் பண்ணப்படுகிறதான ஒரு மணவாட்டி சபையை குறிக்கிறது. இன்றைக்கு நாளிலும் கூட நாம் பல சமயங்களை நாம் பார்க்கிறோம், ஜெப ஆலயங்கள்ல 18 வருஷமாய் ஆண்டவரை முகமுகமாய் தரிசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. ஹல்லேலூயா. இங்க நம்ம பார்க்கலாம், எங்க பார்த்தாலும் இது ஆலயங்கள் மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட என்னுடைய வாழ்க்கையிலும் கூட நாம் கூனி குறுகி நிற்கிறதான ஒரு அனுபவத்தை காண்கிறது. இது 18 வருடமாய், ஒருவேளை உங்களுக்கு 5 வருடம் ஆண்டவரை பார்க்க முடியாத, முகமுகமாய் பார்க்க முடியாத, ஆண்டவருடைய முகத்தை தரிசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை நீங்கள் காணப்படலாம். மேபி 7 வருஷம், மேபி 18 வருஷம், மேபி 20 வருஷம். ஆண்டவராய் இயேசு இன்றைக்கு கொடுக்கிறதான ஒரு வாக்குத்தத்த வசனம் உங்களையும் என்னையும் நிமிர்ந்து நிக்க செய்கிறதான ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய மத்தியில வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நிமிர்ந்து நிக்க செய்கிறதான இயேசு, நீங்களும் நானும் கூனி குறுகி போய் இந்த உலகத்தையும் உலகத்தின் ஆசையும் பாசங்களையும் உலகத்தில் உள்ளவைகளையும் அன்பு கூறாதீர்கள் என்பதாக வாசிக்கிறோம். நாம் குனிந்து நிற்பது ஆண்டவருடைய சித்தம் அல்லவே அல்ல. ஹல்லேலூயா. மீட்பு சமீபமானபடினால் உங்களுடைய தலைகளை உயர்த்துங்கள். உயர்த்த வேண்டிய சமயத்துல நாம் வந்திருக்கிறதான நாம் லயோதிகா சபையை படிக்கும்போது, லயோதிகா சபையை படிக்கும் பொழுது 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல படிக்கும் பொழுது, அவர்கள் நிர்வாணிகளா இருந்தார்கள். அவர்கள் பணக்காரர்களா இருந்தாலும் ஏழையா இருக்கிறார்கள். பணம் இருந்தாலும் அல்லது வசதி என்று சொன்னாலும் தரித்திரமா இருக்கிறார்கள். இது எதை வெளிப்படுத்துகிறது என்றால், நாம் இழை அதிகமாய் காண்பித்தாலும் கூட, ஒரு அத்திமரம் இழையை காண்பித்தால் கூட நம்மிடத்துல கனி இல்லை என்கும் பொழுது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய முகத்தை பார்க்க முடியாத கூனியாய் கூனி குறுகி நிற்கிறதான ஒரு 18 வருஷமான ஒரு நிலைமையை காண்கிறதாய் நாம் வாசிக்கிறோம். இங்க நாம் படிக்கும் பொழுது, நம்பர் 1, ஓய்வு நாள். அது ஒரு ஓய்வு நாளா இருந்தது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யூத முறைமைப்படி வளர்க்கப்பட்ட அவர் ஓய்வு நாள்ல எந்த ஒரு வேலையும் செய்யக்கூடாது என்பதாக. ஆனாலும் அந்த ஓய்வு நாளை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, நான் ஓய்வு நாளை காட்டிலும் நான் மனிதனை அதிகமாய் நேசிக்கிறேன். மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. மனிதன் கூனி குறுகி நடப்பது நல்லதல்ல. அந்த ஒரு ஸ்திரீ கூனி குறுகி இயேசுடைய முகத்தை பார்க்க முடியாதபடி வாழ்வது அவருடைய சித்தமா இருக்காது. அதனாலே அவர் அந்த ஸ்திரீயை பார்க்கிறதான ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். இந்த ஸ்திரீ என்று சொல்லும் பொழுது நான் சொன்னது போல சபையை வெளிப்படுத்துகிறது. ஸ்திரீயானவள், சபையானவள், அவள் நிமிர்ந்து நின்று இயேசுவை முகமுகமாய் தரிசிக்க வேண்டிய சபை இப்பொழுது கூடி குறுகி போய் நிற்கிறது. இதை கேட்கிறதான அருமையான சகோதரனே சகோதரியே, வலைதளங்களில் இணையதளங்களில் பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, ஒருவேளை அந்த சபை நீங்களா இருக்கலாம், ஒருவேளை அந்த சபை நானா இருக்கலாம். என்னிடத்துல 18 வருடமாய் இயேசுவனுடைய சத்தத்தை கேட்க முடிகிறது. இயேசு வந்திருக்கிறார் என்பதாக தெரிகிறது.
ஆலயத்திலே காணப்படுகிறார் என்பதாக தெரிகிறது. ஆனாலும் 2 காரியத்தை மாத்திரம்தான் அந்த ஸ்திரீயால பார்க்க முடியும். என்ன சொல்லுங்க? ஒன்று காதால் கேட்பது, மற்றொன்று அவருடைய பாதங்களை பார்க்க முடியும். கரெக்டா? அவர் இயேசுவானவர் வரும்பொழுது பாதங்களை பார்க்க முடியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு வயதான 18 வருடமாய் கூனியா இருக்கிறதான, ஒரு கம்பு வைத்து நடக்கிறதான அந்த ஒரு ஸ்திரீ குனிந்து வரும்பொழுது இயேசு பக்கத்தில் வந்தார் என்பதால் வாசிக்கிறோம். இயேசு அருகாமையில் வரும்பொழுது இயேசுவின் முகத்தை, பிரகாசம் உள்ள முகத்தை அவள் பார்க்க முடியாதபடிக்கு கால்களை பார்க்கிறதான ஒரு மகனாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது ஒருவேளை நான் விசுவாசிக்கிறேன், அவள் மரியாளை பற்றி அவள் படித்திருந்திருக்கலாம். படிக்கலாமா? 10ஆம் அதிகாரம் லூக்கா 10:39 என்று நினைக்கிறேன். எங்கெல்லாம் மரியாள் என்பதாக வருகிறதோ இயேசுவின் பாதத்தை உடனே நாம் பார்க்கலாம். 39 படிக்கலாம். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். எஸ். அவள் இயேசுவின் பாதத்தை பாருங்க, இயேசுவின் பாதத்தை பார்த்து ரசித்ததான இயேசுவினுடைய சீஷியான மரியாள், கடைசி வசனம் எப்படி படிக்கிறோம்? அதே அதிகாரத்துல கடைசி வசனம், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்பதாக. ஒருவேளை நான் விசுவாசிக்கிறேன், 13ஆவது அதிகாரத்தில் இந்த ஸ்திரீயை பார்க்கும் பொழுது, இந்த 13ஆம் அதிகாரத்துல வருகிறதான 18 வருடமாய் கூனியா இருக்கிறதான ஸ்திரீ ஒருவேளை மரியாளை 10ஆம் அதிகாரத்திலே அவள் அறிந்திருக்கலாம். எனக்கு ஒரு மகளை தெரியும், மரியாள்ங்கிறதான பெண், அவள் எப்பொழுதுமே பாதத்தண்டையில் உட்கார்ந்து நல்ல பங்கை, நல்ல விசேஷத்தை தெரிந்து கொண்டாள் என்பதாக தெரிந்து அவள் 18 வருடமா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளும் சபைக்கு பல சமயங்கள்ல வர்றது கிடையாது. சிலர் சபை கூடுதலை விட்டு விடுவது போல நீங்களும் விட்டு விடாதீர்கள் என்பதாக வேதம் சொல்லுகிறது. 18 வருஷமாங்க பாருங்க, 18 வருஷமா கான்ஸ்டன்டா, even though she is going through a lot of infirmities, அவளுக்கு எவ்வளவு பிரச்சனைகள், கவலைகள், கஷ்டங்கள் இருந்தாலும் அவளை யாரும் முகத்தை பார்க்க முடியாது. தன்னுடைய ஒரு கோலை கொண்டு குனிந்து அவளால பார்க்க முடிய பேரிமீட்டர் எவ்வளவுதான், ஒரு 10 அடி தான் பார்க்க முடியும். இங்க ஒரு 5 அடி அல்லது இந்த ஒரு 5 அடி, ஒரு 10 அடி டயமீட்டர்ல தான் அவளால பார்க்க முடியும். இருந்தா கூட நான் ஜெபாலயத்துக்கு போவேன், நான் இங்கே சத்தத்தை கேட்பேன், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பேன், ஆண்டவருடைய பாடலை பாடுவேன், ஆண்டவருக்காய் நிற்பேன், ஆண்டவருக்காய் நான் 18 வருஷம் என்ன துயரம், கஷ்டம், கவலை, கண்ணீர் வந்தாலும் என் ஆண்டவருடைய அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, துன்பமோ, வியாதியோ, பசியோ, பட்டினியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ எது வந்தாலும் ஆண்டவருடைய அன்பை விட்டு, ஆண்டோடைய பிள்ளைகளுடைய அன்பை விட்டு பிரிக்க முடியாது என்பதாக she was determined. அவள் ஒரு முடிவோடு கூட அவள் இயேசு வந்தார் என்பதற்காக வந்திருக்க மாட்டாங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏதோ ஜெபாலயத்துக்கு போகணும், நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக அந்த ஆலயத்துல பார்க்கும்போது, ஒருவேளை அந்த இடத்துல உங்களை என்னை வைத்து பாருங்க. Maybe you may be going through some situation where pastor doesn't know. Maybe உங்களுடைய போதகர் உங்களுடைய காரியங்களை அறியாமல் இருக்கலாம். நீங்கள் போகிறதான பாதை, கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீரான பாதைகள், அது ஒருவேளை ஒரு பாஸ்டருக்கு தெரியாம இருக்கலாம், வொர்ஷிப் லீடருக்கு தெரியாம இருக்கலாம், எல்டருக்கு தெரியாம இருக்கலாம், சின்ன பாஸ்டருக்கு தெரியாம இருக்கலாம். யாருக்குமே தெரியாம இருந்தாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவாலயத்துல வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ ஆலயத்துல வந்தவர், அவர் வந்தது மாத்திரமல்ல, உங்களுடைய இருதயத்தின் அடி ஆழங்கள்ல உள்ளதான அந்தரத்தை அறிந்த தேவன் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். அந்தரங்களுக்கு மாத்திரமல்ல, அவங்க பிசிக்கலா அவள் கூனியா இருக்கிறதை பார்த்து அவர் இயேசு அவளிடத்திலே போய் இயேசு அவளை கண்டு என்பதாக. பாருங்க, ஒரு மனுஷனையோ ஒரு மனுஷியையோ இயேசுவானவர் கண்டுட்டாருன்னு வச்சுங்களேன், அடுத்த வசனம் உடனே பார்க்கிறது ஒரு ஆசீர்வாதம், ஒரு பெரிய சந்தோஷத்தை பார்ப்பீங்க. ஆண்டவர் ஒரு மனுஷனை தொட்டு விட்டார், ஆண்டவர் ஒருவனை கண்டு விட்டார், ஆண்டவர் ஒருவனை தொட்டு சுகப்படுத்தி விட்டார், அடுத்த நிமிஷமே ஒரு பெரிய ஒரு விடுதலையின் அனுபவம், விடுதலையின் நாயகன் நம்முடைய மத்தியில வந்திருக்கிறதுக்காக ஆண்டவர் கோடானு கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுக்கிறேன். இவர் பல சமயங்கள்ல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பலருடைய வீடுகளுக்கு போயிருக்கலாம், பல டெம்பிளுக்கு போயிருக்கலாம், சினகாக்கு போயிருக்கலாம், எத்தனையோ முறை சினகாக்ல ப்ரீச் பண்ணியிருந்திருக்கலாம்.
ஆனாலும் இந்த ஒரு வருகையானது ஒரு பெண்ணை விடுவிக்குமானால், ஒரு 18 வருஷமாய் கூனியா இருக்கிற ஒரு பெண்ணை விடுவிக்குமானால், நீங்களும் நானும் நிச்சயமாக ஆண்டவருடைய இயேசுவின் இரத்தத்தினால விடுவிக்கப்படுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரை பற்றி படிக்கும் பொழுது படிக்கலாம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை படிக்கலாம். மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 23வது வசனம். நான்காம் அதிகாரம் 23, 24. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுஸ்தமாக்கினார். அவருடைய கீர்த்தி சீரியா தேசமெங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிடியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய 3.5 வருடமான ஒரு மினிஸ்ட்ரியில, அவருடைய ஊழியர் பாதையில அவர் செய்ததான அற்புதங்கள், அடையாளங்கள் உலகத்திலே எந்த ஒரு மனுஷனாலையும் செய்யப்படாத ஒரு அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்து வைத்திருக்கிறார். அதை நமக்கு எழுதி கொடுத்ததோட நோக்கம் என்னவென்றால், நம்முடைய விசுவாசம் விருட்சியாக வேண்டும், நம்முடைய விசுவாசம் வளர வேண்டும், நம்முடைய விசுவாசம் இயேசுவின் மீது உள்ள விசுவாசம், நம்பிக்கை அதிகமாய் வளர வேண்டும் என்பதற்காக இது எழுதப்பட்டது. God knows. பாத்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருடைய நிலைமையை அறிந்ததான இயேசு, ஒவ்வொருத்தருடைய நிலைமையை அறிந்ததான இயேசு இந்த விதமான இன்ஃபர்மேட்டிவ் அப்படிங்கும் பொழுது இதை படிக்கிறோம். கண்டு வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவி. எத்தனை வருஷமாய்? 18 வருஷமாய் பலவீனப்படுத்துகிறதான ஆவி. பலவிதமான பிசாசின் கிரியையை அழிப்பதற்காகவே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்பதாக 1 யோவான் 3ஆம் அதிகாரத்திலே 18வது வசனம் என்று நினைக்கிறேன், அதை படிக்கிறோம். பிசாசின் கிரியைகள் என்ன என்று சொன்னால், நம்முடைய பிசாசின் கிரியைகள் ஒருவனை அழிக்கவும் கொல்லவும் திருடவுமே வருகிறானே அன்றி வேறு எதற்கும் வரான் என்பதாக நாம் வாசிக்கிறோம். அது யோவான் 10ஆம் அதிகாரத்தை 10ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம். பிசாசானவன் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது நமக்கு ஒரு அங்கஹீனமான, ஒரு குருட்டாட்டமான, ஒரு திமிர்வாதமான, ஒரு வளைய செய்கிறதாய், நம்முடைய எலும்பை வளைய செய்கிறதாய் ஒரு காரியத்தை வைத்து விட்டு போய்விடுவான். நம்முடைய கண்களை மறைக்கிறவனாய், நம்முடைய கண்களை குருடாக்கி போடுகிறவனாய், நம்மளை இருளில் வைக்கிறவனாய், வெளிச்சத்தை காண முடியாதபடிக்கு, இயேசுவின் முகத்தை காண முடியாதபடிக்கு, பூமியையே அதிகமாய் நோக்கி 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 பார்க்க ஆண்டவராய் இயேசுனுடைய வருகையும், இயேசுனுடைய அன்பை, இயேசுனுடைய ஐக்கியத்தையும் நாம் உணர முடியாத அளவுக்கு நம்மளை குறுகி போட வைக்கிறதான பிசாசின் கிரியையை அழிப்பதற்காகவே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்பதாக இங்கே வாசிக்கிறோம். இப்பொழுது நான் சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இதுல ஸ்பிரிச்சுவலா இந்த வசனத்தை நாம் ஒரு வேற ஆங்கிள் பார்க்கலாம். ரெவலேஷன்ல 12ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். 12ஆம் அதிகாரத்துல ஒரு பெரிய அதிசயத்தை வானத்திலே காண்பதை நாம் பார்க்கிறோம். 12ஆம் அதிகாரம் 1லிருந்து மீதி 5ஆம் வசனம் வரை படிக்க கேட்போம். பெரிய அடையாளத்தை வானத்திலே காண்கிறோம். ஸ்திரீயானவள், ஸ்திரீ என்று சொல்லும் பொழுது சபையை வெளிப்படுத்துகிறது, உங்களையும் என்னையும் வெளிப்படுத்துகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்காய் ஆயத்தப்படுகிறதான மணவாட்டியை வெளிப்படுத்துகிறது. இது லிட்டரலா இது இஸ்ரவேலை வெளிப்படுத்தினாலும் கூட, இந்த 12ஆம் அதிகாரம் இஸ்ரவேலை வெளிப்படுத்தினாலும் கூட, இந்த இடத்துல உங்களை வைத்து என்னை வைத்து பார்க்கலாம். ஸ்திரீயானவள் சூரியனை அழிந்திருந்தால், பாருங்க, சூரியன் என்று சொல்லும் பொழுது தேவனாகிய தேவனை வெளிப்படுத்துகிறது, கர்த்தாதி தேவனை வெளிப்படுத்துகிறது. கீழே சந்திரனுக்கு கீழே, சந்திரனுக்கு மேலே நிற்கிறதான சந்திரன் என்று சொல்லும் பொழுது, சந்திரன் சூரியனிடத்திலிருந்து ஒளியை வாங்கி, அதாவது நீங்களும் நானும் கிருபையின் மீது நிற்கிறதான சபையை வெளிப்படுத்துகிறது. சந்திரன் மீது நிற்கிறதான ஒரு ஸ்திரீயை பார்க்கிறோம். 12 விதமான நட்சத்திரங்கள் என்று சொல்லும்போது 12 விதமான அப்போஸ்தல உபதேசங்களை தலைகளிலே நட்சத்திரமாய் அணிந்திருக்கிறதான சபை, அணிய வேண்டியதான சபை, அணியக்கூடிய சபை. இந்த 12 விதமான அப்போஸ்தல சபை, அப்போஸ்தல உபதேசத்திலையும் தேர்ச்சி அடைந்து ஆண்டவருக்காய் நிற்கிறதான ஒரு ஸ்திரீயை பார்க்கிறோம்.
அவள் கர்ப்பவதியாகி நீங்களும் நானும் இயேசுவை தன்னுடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் கிறிஸ்து பிறப்பதற்காய் பவுல் எழுதும் பொழுது உங்களில் கிறிஸ்து பிறப்பதற்காய் நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். நீங்களும் நானும் என்றைக்கு கிறிஸ்துவை 10 மாசம் பெற்று எடுக்கிறோமோ அன்றைக்கு தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் மத்திய ஆகாயத்தில் சந்திக்கிறதான ஒரு நாள் என்பதாக வாசிக்கிறோம். படிங்க தொடர்ந்து. பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினால் நீங்களும் நானும் கடைசி நாட்கள்ல 11வது மணி நேரத்தில் இருக்கிறதான ஆண்டவருடைய வருகைக்காய் காத்து கொண்டிருக்கிறதான நீங்களும் நானும் நம்முடைய வயிற்றில் உள்ளது சின்ன குழந்தை இல்ல, ஒரு 2 மாச குழந்தை இல்ல, அதாவது 9 மாதம் முதிர்ந்தடைந்த இயேசுவை பிறப்பிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிற சமயங்கள்னு நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கடைசி நாட்ல வந்திருக்கிறோம். நாம கிறிஸ்துவை பிறப்பிக்கும் பொழுது தொடர்ந்து படியுங்கள். அப்பொழுது வேறொரு அடையாளம், பிசாசானவன் வலு சர்ப்பம் அந்த பிள்ளையை பிறக்க முடியாத அளவுக்கு, பிள்ளையை கொன்று போடும் அளவுக்கு, அதை முழுங்கி போடும் அளவுக்கு அது ஒரு சர்ப்பமானது அந்த ஸ்திரீயை துன்புறுத்துகிறதான ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இதுல இருந்து நாம் என்ன படிக்கிறோம் என்றால், இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது ஒரு ஸ்திரீயானவள் 18 வருடமாய் தன்னை நிமிர்ந்து பார்க்க முடியாத அளவுக்கு பிசாசானவன் அவனுடைய எலும்பு, அதாவது முதுகெலும்பை எப்படி பண்ணிருக்கிறான்? வளைத்து விட்டான். ஹல்லேலூயா. இங்க நம்ம பார்க்கிறதான ஸ்திரீயானவள் கிறிஸ்துவை பிறப்பிக்க ஆயத்தமாயிருக்கிறதான ஸ்திரீயானவள் எல்லாத்தையும் ஆயத்தமாயிருந்து 12 விதமான அப்போஸ்தல உபதேசங்களால படிக்கப்பட்டு, அடுத்தது சூரியனையும் சந்திரனையும் தன் சரீரத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ரோப் ஆஃப் ரைச்சஸ்னஸ், அவருடைய நீதியை முழுவதுமாய் தரிப்பித்தவளாய் ஒரு காண்கிறோம். இப்பொழுது பார்க்கும் பொழுது எலும்பை பற்றி நான் படிக்க விரும்புகிறேன். எலும்பு என்று சொல்லும் பொழுது இது ரொம்ப அருமையான ஒரு சப்ஜெக்ட் பாருங்க. எலும்புன்னு சொல்லும் பொழுது நான் ஆதியாகமும் ஆதியாகமத்துல 50ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை படிக்க கேட்போம் நாம். இப்பொழுது யோசேப்பு என்கிறதான யாக்கோபினுடைய மகன் கானான் தேசத்திலிருந்து எகிப்துக்கு 2வது ஃபாரோவுக்கு அடுத்தபடியாக 2வது இன்சார்ஜாக இருக்கிறதான யோசேப்பு மரிக்கிறதை நாம் பார்க்கிறோம் இல்லையா? யோசேப்பு அவருடைய பெற்றோர்கள், பிரதர்ஸ் எல்லாவற்றையும் கூட்டிக் கொண்டு வந்து கோஷேன் என்கிறதான ஒரு தேசத்திலே வளர்ந்து அவர்கள் 70 பேராய் வந்தவர்கள் இப்பொழுது 2 மில்லியன் பீப்புள். அங்கே ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை அவர்கள் பிறப்பிக்கிறவர்களா இருக்கிறார்கள். அப்பொழுது யோசேப்பு என்று சொல்லும் பொழுது யோசேப்பை போல ஒரு அருமையான கேரக்டர் ஜெனிசிஸ்லயோ அல்லது ஓல்ட் டெஸ்டமென்ட்லயோ ஒரு அருமையான கேரக்டர் நீங்க பார்க்க முடியாது. பலர் யோசேப்பை இயேசுவினுடைய சாயலுக்கு நிழலாட்டமாய் அவர்கள் சொல்வதை நாம் பார்க்க கேட்கிறோம். இப்பொழுது யோசேப்பு மரிக்கிறான். யோசேப்பு மரிக்கும் பொழுது அவனுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறான். என்னன்னா, இந்த தேசத்திலே நான் பரதேசியாக வந்தேன், ஆனால் நம்முடைய தேசம் எங்க இருக்கிறது? கானான் தேசம். நாம் கானான் தேசத்தை விட்டு நாம் எகிப்துக்கு வந்தோம். ஆனால் நான் மரிக்கும் பொழுது என்னுடைய எலும்பு இருக்கு பார்த்தீங்களா, இந்த எலும்பை தவறாமல் எடுத்து பத்திரப்படுத்தி இங்கிருந்து எடுத்துக்கொண்டு கானான் தேசத்துல போய் ஷீகேம் என்கிறதான ஒரு இடத்துல புதைக்கிறதை நாம் பார்க்கிறோம். படிக்கலாமா? 50ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை படிக்கலாம். தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்று சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் கூட்டத்திடத்தில் ஆணையிட்டுக் கொண்டார். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே யோசேப்பு கொடுக்கிறதான இன்ஸ்ட்ரக்ஷன், என்னுடைய எலும்புகளை இந்த தேசத்துல வைக்காதபடிக்கு நீங்கள் உங்களை ஆண்டவராகிய தேவன் இங்கிருந்து எடுத்துக்கொண்டு செல்லும் பொழுது என்னுடைய எலும்புகளை நீங்கள் கேரி பண்ணுங்க என்பதாக. முதலாக எக்ஸோடஸ் யாத்திரையாகமும் 13:19 படிக்கலாம். யாத்திரையாகமும் 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே மோசே, ஆண்டவருடைய ஊழியக்காரனாகிய மோசே அதை எவ்வளவு அழகாய் நிறைவேற்றுகிறார் என்பதாக நாம் படிக்கிறோம். மோசே
தன்னுடைய கூட யோசேப்பின் எலும்புகளையும் எடுத்துக்கொண்டு போனார். பாருங்க, அவர்கள் மோசேயும் 2 மில்லியன் பீப்புளும் எகிப்திலிருந்து கானான் தேசத்தை நோக்கி புறப்படும் பொழுது மற்றவர்களை எல்லாம் கொள்ளையாடினார்கள். அவருடைய செயின் எடுத்துக்கிட்டாங்க, அவங்களுடைய நகை எடுத்துக்கிட்டாங்க, அவங்களுடைய எகிப்தியர்களுடைய பொன் கடுக்கங்கள் எல்லாவற்றையும் எடுத்து ஒரு கொள்ளையாடி போகும் பொழுது தேவனுடைய மனுஷன் மோசே, தேவனுடைய மனுஷன், தேவன் சொன்னதை அப்படியே நிறைவேற்றதான மனுஷன், அவனுக்கு எதை குறித்தும் கவலை இல்லை. ஆனா யோசேப்பினுடைய எலும்புகளை குறித்து மாத்திரம் கவலைப்பட்டான். ஓஹோ, யோசேப்பினுடைய எலும்புகள், யோசேப்பினுடைய எலும்புகள் என்று சொல்லும் பொழுது இது இயேசுனுடைய எலும்புகளுக்கு நிழலாட்டமா இருக்கிறது. இயேசுனுடைய எலும்பு என்று சொன்னால் the doctrines of Christ, ஆண்டவருடைய சிலுவையின் உபதேசம் தான் ஒரு சபைக்கு முதுகெலும்பாய் காணப்படுகிறது. இந்த முதுகெலும்பானது வளையும் பொழுது, இந்த முதுகெலும்பானது, இந்த உபதேசமானது, உபதேச சட்டமானது, உபதேசம் நாம் கற்றுக்கொண்டதான உபதேசம், நாம் 12 அப்போஸ்தலரிடத்துல கற்றுக்கொண்டதான உபதேசம் வளையும் பொழுது அந்த பெண், அந்த சபையானது கூனி குறுகி போய் இயேசுடைய முகத்தை பார்க்க முடியாமல் அவருடைய சத்தத்தையும் அவருடைய காலடிகளையும் பார்க்கத்தக்கதான ஒரு இடத்தில் காணப்படுகிறதான சபையை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிறதான சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நீங்களும் நானும் இயேசுடைய எலும்புகளை நாம் உறுதியாய் பற்றி கொண்டு இயேசுவின் உபதேசங்களை, சிலுவையின் உபதேசம் கெட்டு பொருளுக்கு பைத்தியம், அது நமக்கோ முதுகின் பலன், தேவனுடைய பலன், முதுகின் பலன். இந்த முதுகின் பலன் குறுகும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கொடுத்ததான அற்புதமான ஒரு சத்தியத்தையும் உண்மையான சத்தியத்தையும் மாறி நாம் துரு உபதேசத்துக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது, துரு உபதேசத்தை உள்ளே நுழைக்கும் பொழுது அந்த முதுகு எலும்பு உள்ளதான அந்த ஊன், முதுகு எலும்புக்கு உள்ள மேரோ குறையும் பொழுது ட்ரை ஆகி போய் அந்த எலும்பு உலர்ந்து போய், எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்துல படிக்கிற எசேக்கியேலை பார்த்து, நீ போய் you go to the valley, the valley is full of dry bones, அதாவது உலர்ந்த எலும்புகளுக்கு முன்பதாக நீ தீர்க்க தரிசனம் சொல்லு. தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது உலர்ந்த எலும்புகளுக்குள்ளே ஆண்டவர் ஊனையும் மேரோசையும் உயிரையும் கொடுக்கும் பொழுது தோல் சுத்தி ஒரு உயிர் ஊட்டுகிறதான ஒரு வேலியாய் மாறுகிறது. மரண இருளின் பள்ளத்தாக்களை நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரே நீ என்னோடு கூட இருக்கிறீர். உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் உம்முடைய எலும்பும் உம்முடைய கிறிஸ்துவின் உபதேசமும் சிலுவையின் உபதேசமும் என்னுடைய உலர்ந்த எலும்புகளை உருவாக்கி நிமிர செய்கிறதான இயேசுவினுடைய எலும்புதான் இந்த உபதேசம் என்பதாக வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த உபதேசமானது இந்த பெண்ணிடத்திலே 18 வருடமாய், இது 18 வருடமாய் நடந்தது காரியம் இல்ல, கொஞ்சம் கொஞ்சமாய் சபையை அழிக்கிறதான துரு உபதேசங்கள் நம் முதுகெலும்புக்குள்ளே நுழைய ஆரம்பித்து விட்டது. அந்த நாட்களில தான் நாம் வந்திருக்கிறோம், அந்த நாட்களில தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் போன வாரம் கூட படிச்சோம், மத்தேயு 21ஆம் அதிகாரத்துல படிக்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள்ள நகரத்துக்குள்ள செல்லும் பொழுது 2 விதமான கூட்டத்தை, ஒன்று கட்டப்பட்டதான நிலைமையில் உள்ளதான கழுதையை கொண்டு வந்தார், வெளியிலே செல்கிறதான 2 சீஷர்களை உள்ளே கொண்டு வந்து என்ன செய்தார்னா, தேவ ஆலயத்திலே உள்ளே போய் அங்கே புறா விற்கிறவர்கள் மேசையையும் நாற்காலியையும் பிரட்டி போட்டு ஒரு சாட்டையை உண்டு பண்ணி புறா விற்கிறதான ஒரு நாட்களை நாம் காணப்படுகிறோம். புறா என்று சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை வெளிப்படுத்துகிறது. இங்க நம்ம இதுல புக் ஆஃப் ஆக்ட்ஸ் சாப்டர் 8ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன், அதுல ஒரு சீமோன் என்று சொல்லக்கூடிய மாய வித்தைக்காரனை நாம் பார்க்கிறோம் 8ஆம் அதிகாரத்திலே. அவன் போய் யோவானிடத்திலையும் பேதுருவிடத்திலையும் நான் காசை கொடுக்கிறேன், நீங்க எதை கொடுங்க, புறாவை கொடுங்க. எனது புறா என்று சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தையும் வல்லமையை காசினாலே பெற்றுக்கொள்ள விரும்புகிறதான நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது சபைகளிலே அதிகமாய் விற்கப்படுகிறது என்னது, புறா. அதிகமாய் விற்கப்படுகிறது என்னது, புறா. கூவி 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 விற்கிறதான நாட்களை வந்திருக்கிறோம். உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான காரியம், இதோ நான் பிதாவினிடத்துல வேண்டிக் கொள்வேன், அவர் உங்களுக்கு வேறொரு தேற்றலவான்களை அனுப்புவார், உங்களுக்கு ஒருவனும் போதிப்பதில்லை, நீங்கள் பெற்ற ஆவியே அபிஷேகமே உங்களை எல்லா சத்தியத்திலையும் வழிநடத்த வல்லதா இருக்கிறது, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறதான புறா
பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்துல இருக்கும் பொழுது இதை விட்டு நாம் ஓடி திரிந்து புறா விற்கிறவர்களிடத்திலையும் காசுக்காரர்களையும் காசு சேஞ்ச் பண்றவர்கள்ட்டையும் நம்ம போகும்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எவ்வளவு துக்கப்படுவார். இதன் மூலமாய் நம்முடைய எலும்புகள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்ததான எலும்பு, நமக்கு கொடுத்தான உபதேசம், நமக்கு கொடுத்தப்பட்டதான மூல உபதேசம் பெண்டாகும் பொழுது, வளையும் போது நீங்கள் நானும் அந்த வளைவின் நிமித்தமாய் ஆண்டவருடைய முகத்தை பார்க்க முடியாத ஒரு துரதிஷ்டா பிள்ளைகளாய் நாம் மாறுவோம். ஹல்லேலூயா. இந்த காலத்திலே நாம் இந்த நாட்டிலே நாம் சிந்திப்போம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த ஜெப ஆலயத்திலே வந்ததான நோக்கம், இந்த நேரத்திலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரி, இதை பார்த்து கொண்டிருக்கிறதான இணையதளத்துல பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, ஒரு நாளும் நீங்கள் நாம் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையா இருப்போம். 24ஆம் அதிகாரம் 24ஆவது வசனத்தில் சொல்லும் பொழுது அநேக கள்ள தீர்க்கதரிசிகள், மத்திய 24 அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் வந்து ஈவன் தி எலெக்ட் வில் பி டிசீவ்ட், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதான பொல்லாத ஆவி. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் படிக்கும் பொழுது அவர்கள் பொய்யான வஞ்சனையான காரியத்தை நம்பக்கூடியதான ஒரு ஆவியை பிதாவாகிய தேவனே நமக்குள்ளே கொடுப்பார் என்பதாக வாசிக்கிறோம். நாம் நம்முடைய அதிகமாக ஆண்டவருக்கு பிரியமில்லாத இடங்கள்ல பிரியமில்லாத உபதேசத்தையும் பிரியமில்லாத காரியங்களை நம்முடைய இருதயத்துல எடுத்து போட 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 நம்முடைய இருதயம் கடினப்பட்டு, பார்வோனுடைய இருதயத்தை யார் கடினப்படுத்தினது? கடைசியா தேவனே கடினப்படுத்தினார். தேவனே கடினப்படுத்தினார். நாம் கடினப்படுத்த 1 முறை 2 முறை 3 முறை 4 முறை 7 முறை 9 முறை கடினப்படுத்தும் பொழுது ஆண்டவராய் இயேசு தேவனாய கர்த்தர் அழைத்தவர் உண்மை உள்ளவர், அப்படியே செய்வார். உண்மை உள்ளவர், கட்டாயமாக உங்களை விடுவிக்கிறதான தேவன். ஆனாலும் நீங்க ஆண்டவரை விட்டு விலகி செல்லும் பொழுது, விடுதலை பெற சம்மதி இல்லாதபடிக்கு விலகி செல்லும் பொழுது ஆண்டவர் சரி உன்னுடைய வழிக்கு நான் விட்டு விடுகிறேன். யாரையும் ஆண்டவர் வந்து தரன்னு கையை பிடிச்சி கழுத்தை பிடிச்சி பரலோகத்துக்கு எடுத்துட்டு போற ஆண்டவர் கிடையாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் போர்ஸ்ஃபுல்லா கழுத்தை பிடிச்சி கொண்டு போய் பரலோகத்துக்கு கொண்டு போவே மாட்டாரு. அவர் இதோ வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன். இஸ் அவர் ஜென்டில் ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் ரொம்ப அருமையான சாந்த குணம் உள்ளதான இயேசு கிறிஸ்து என்பதா வாசிக்க, இதோ வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன். பிசாசானவன் வாசற்படி நின்று கதவை தட்ட மாட்டான். அவன் எங்கேயாவது கேப் கிடைச்சுன்னா உள்ள போயிடுவான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறது, இதோ நான் வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன். என்னுடைய சத்தத்தை ஒருவன் கேட்டு என்னுடைய சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடும் அவன் என்னோடும் போஜனம் பண்ணப்படுவோம் என்பதாக இந்த காலை வேளையிலே ஆண்டவர் சொல்கிறதான வார்த்தை. இன்றைக்கு நாம் படிக்கும் பொழுது திரும்பமாய் படிக்கலாம். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாதபடி கூனியா இருந்தாள் என்பதாக வாசிக்கிறோம். ஒருவேளை இந்த ஒரு நேரத்திலையும் நம்மளையே நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். ஆண்டவரே, உங்களுடைய சத்தத்தை கேட்கிறேன், ஆனால் உங்களுடைய முகத்தை பார்க்க முடியவில்லை. ஆண்டவரே, நான் கூனி குறுகினதுக்கு காரணம் என்னுடைய எலும்பு. நான் உமக்காய் நிற்க வேண்டிய கிறிஸ்துவின் உபதேசத்தை விட்டு நான் மற்ற உபதேசத்தை கேட்டதுனால, மற்ற உபதேசத்துல நான் என்னுடைய செவிகளையும் என்னுடைய இருதயத்தையும் கொடுத்ததுனால நீங்க கொடுத்ததான அந்த எலும்பு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் எலும்பை பற்றி படிக்கும் பொழுது அவருடைய எலும்பு ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை, ஒரு எலும்பும் முறிக்கப்படுவதில்லை. ஒரு உபதேசமும் உடைக்கப்படக்கூடாது, ஒரு உபதேசமும் வளைக்கப்படக்கூடாது. சபையிலே ஒரு உபதேசமும் ஆண்டவருக்காக செய்ய வேண்டும். அது ஒரு கால் நிமிர்ந்து நிற்கும் பொழுது அந்த சபையானது, அந்த ஸ்திரீயானது நிமிர செய்கிறதான தேவன். ஹல்லேலூயா. நிமிர்ந்து நிற்பதற்கு தேவையான ஒன்றே ஒன்று உண்டு, ஆண்டவருடைய சிலுவையின் உபதேசம். சிலுவையின் உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு, அதாவது கூனி குறுகி போறவர்களுக்கு இந்த சிலுவையின் உபதேசம் பைத்தியமா இருக்கிறது. நிமிர்ந்து நிற்கிறதான நமக்கோ அது தேவனுடைய பலனா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட நாம் படித்து முடிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை படிக்கலாம். எபேசியர் 5:30 வசனம். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்கள். பாருங்கள், நீங்களும் நானும் சபையானது, ஸ்திரீயானது மாம்சத்தின் அவயவங்களாகவும் அவருடைய எலும்புகளுக்கு உரியவர்கள்.
நீங்களும் நானும் அவருடைய உபதேசத்தின்படி நடப்பிக்கப்படுகிறதான எகிப்திலிருந்து ஆண்டவர் அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார் என்று சொன்னாலும் கூட நாம் அவருக்கு கீழ்ப்படித்தவர்களாய் அவருடைய எழும்பின் உபதேசத்திலையும் சிலுவையின் உபதேசத்தையும் அதை கேரி பண்ணி கொண்டு போகிறதான மக்களாய் இருக்கிறோம். பாருங்க, மோசேயை பற்றி குறித்து படிக்கும் பொழுது மோசே யோசேப்பினுடைய எலும்புகளை he was carrying the bones of Joseph from Egypt until he reached Canaan. நீங்களும் நானும் எகிப்திலிருந்து அழைக்கப்பட்டவர்கள். நமக்கு கொடுக்கப்பட்டதான காரியம் என்னவென்றால் யோசேப்பின் எலும்புகளை அவன் எடுத்துக்கொண்டது போனது போல நீங்களும் நானும் உலகத்தில் நாம் கானானை நோக்கி பரம கானானை நோக்கி போகும் பொழுது இயேசுடைய எலும்புகளை நாம் தோளில் சுமந்தவர்களாய் உன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு நடக்காதவன் எனக்கு சீஷனாய் இருக்க முடியாது என்பதாக சொன்னார். சிலுவையின் உபதேசத்தை நாம் பிடித்துக் கொள்வோம், சிலுவையின் உபதேசத்தை நாம் உணர்ந்து கொள்வோம், சிலுவையின் உபதேசத்தை நாம் மதித்து நடப்போம். சிலுவையின் உபதேசத்தை இங்கிருந்து ஒரு காலம் நாம் பார்க்கும் பொழுது நீங்க எக்ஸோடஸ் முழுவதும் படிக்கும் பொழுது பல வசனங்கள் இருக்குது. ஜெனசிஸ் 33:18, அதாவது ஆதியாகமம் 33:18, 37:17, 2 Chronicles 10:1, அதாவது 2 நாளாகமம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இங்க வரும் பொழுதெல்லாம் சீகேமை பற்றி நாம் படிக்கிறோம். சீகேமை பற்றி படிக்கும் பொழுது சீகேம் வரை அவர்கள் எகிப்திலிருந்து சீகேம்னு சொல்லும் பொழுது அது கேபிட்டல் ஆஃப் கேனான். அது வரைக்கும் அவர்கள் தோளில் சுமந்ததான எலும்பு, தோளில் சுமந்ததான இயேசுவின் சிலுவை, தோளில் சுமந்ததான உங்களுடைய சிலுவை. இந்த உலகத்துல உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டதான ஒரே ஒரு காரியம் சிலுவையின் உபதேசம், சிலுவையின் உபதேசம், சிலுவையின் உபதேசம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். கிறிஸ்துவை பிடித்துக் கொள்வோம். நான் கிறிஸ்துவை அல்லாதபடிக்கு வேற எதை குறித்து நான் மேன்மை பாராட்டேன், சிலுவையை குறித்து அல்லாதபடிக்கு வேற எதை குறித்து மேன்மை பாராட்டேன். அதுல ஒரு காலம் நான் வளைந்து போவதில்லை, ஒரு காலம் நான் வளைத்துக் கொள்வதில்லை, ஒரு காலம் நான் விட்டுக் கொடுப்பதில்லை என்பதாக சொல்லும் பொழுது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நாம் கடைசியா படிக்கும் பொழுது லூக்கா 21 படிக்கும் பொழுது மீட்பு சமீபமானபடியினால் உங்களுடைய தலைகளை உயர்த்துங்கள் என்பதாக வாசிக்கிறோம். மீட்பு சமீபம் என்று சொல்லும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் நடக்கிறதான பல காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அக்கிரமம் செய்கிறவன் இன்னும் அக்கிரமம் செய்யட்டும், பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், அவனுக்கு அளிக்கிறதான பலன் நம்மளோடு கூட வருகிறது. இந்த வார்த்தைகளால் நம்மளை ஒருவர் நாம் உற்சாகப்படுத்திக் கொள்வோம். நாம் சபை கூடுதலை விட்டுவிட வேண்டாம். சபை கூடுதல் எப்ப சபை ஆரம்பிக்கும் என்பதாக ஒவ்வொருவரும் காத்து கொண்டிருக்கிறதான தேவனுடைய ஜனமே, தேவனுடைய மகனே, ஆண்டவர் திரும்பவுமாய் கூட்டி சேர்க்க போகிறார். கூட்டி சேர்க்கும் பொழுது இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் செய்வது எத்தனை இன்பமும் எத்தனை ஏற்றதுமா இருக்கிறது என்பதாக வாசிக்கிறோம். பல சமயங்கள்ல நாம் நிமிர முடியாத அளவுக்கு நம்முடைய பாவங்கள் நம்முடைய தலையை குனிய செய்கிறது. இந்த பாவம் வந்ததற்கு ரீசன் நம்முடைய உபதேசத்தை விட்டதுனால, எலும்புகளை விட்டதுனால. நான் ஒரு இடத்துல கூட ஒரு ஸ்திரீயை பற்றி படிக்கும் பொழுது பாவம் செய்து அவள் விபச்சாரத்தில் பிடிப்பட்டதான அந்த மகள், விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்டதான அந்த மகள் இயேசுடைய முகத்தை பார்க்க முடியாதபடி எப்படி இருந்தாளா? கீழே குனிந்தவளா இருந்தாள். ஆனாலும் இயேசு சொன்னார், இனி நீ பாவம் செய்யாதே. ஒருவேளை நாம் நம்முடைய வாழ்க்கையில சில சமயங்கள்ல சில ஏரியால நம்ம பாவம் செய்திருக்கலாம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்திருக்கலாம். ஒருவேளை இயேசுனுடைய சிலுவையின் உபதேசத்தை கொஞ்சம் வளைத்திருக்கலாம், கொஞ்சம் கூட குனிந்திருக்கலாம், உலகத்தை பார்த்திருக்கலாம். உலகத்தில் உள்ளவங்க அன்பு கூறாதீர்கள் என்று சொன்னாரே அதை நாம் பண்ணிருக்கலாம். அதனால இந்த நேரத்துல ஆண்டவர் சொல்லுவதான காரியம், ஆண்டவரே நான் உங்களிடத்துல வருகிறேன், ஆண்டவரே உம்முடைய பாதத்தை நான் பார்க்கிறேன், உம்முடைய சத்தத்தை நான் பார்க்கிறேன், ஆனாலும் உம்முடைய முகத்தை பிரகாசிக்க போன ஆண்டவரே, உம்முடைய முகத்தை நான் ஒரு முறை நான் பார்க்கட்டும் ஆண்டவரே. என்னால நிமிர முடியாத அளவுக்கு என்னுடைய எலும்பு கூனி போயிருக்கிறது, வளைந்து போயிருக்கிறது, என்னை நிமிர்த்தும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 13ஆம் வசனத்திலே படிக்கும் போது அவள் மேல் தமது கைகளை வைத்து உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்திலே கையை வைக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே உலர்ந்து போனதான
எலும்புகள் மீது கையை வைக்கும் போது, ஒருவேளை நீங்கள் சபை கூடுதலை விட்டு இருந்திருக்கலாம், ஒருவேளை குடும்ப ஜெபத்தை விட்டு இருந்திருக்கலாம், ஒருவேளை தனிப்பட்டதான ஜெபத்தை விட்டு இருந்திருக்கலாம், ஒருவேளை ஆண்டவரோட உள்ளதான ஐக்கியத்தை விட்டு இருந்திருக்கலாம், ஒருவேளை 18 வருடமாய் ஒரு சீக்கிரட்டான ஒருவேளை மனைவிக்கு தெரியாத ஒரு பாவத்துல வாழ்ந்திருக்கலாம், புருஷனுக்கு தெரியாத ஒரு பாவத்துல வாழ்ந்திருக்கலாம். நமக்குள்ளதான விரோதங்கள், பகைகள், கொலைகள், என்வி, ஜெலஸ் எல்லாம் இருந்திருக்கலாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு தேவனுடைய ஆலயத்துல வந்திருக்கிறார். ஜெப ஆலயத்திலே காணப்படுகிறதான இயேசு உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய கரத்தை உங்கள் மீது வைக்கும் பொழுது நீங்கள் நிமிரச் செய்து ஆண்டோடைய முகத்தை நாம் நேருக்கு நேராய் அவருடைய பிரகாசமுள்ள முகத்தை நாம் பார்க்க ஆண்டவர் கிருபை செய்வாராக. இந்த வசனத்தை கேட்டதான உங்களுக்கு ஆண்டவர் இந்த நேரத்திலே ஆண்டவர் பேசியிருக்கிறதான வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ளதான ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவருடைய சமூகத்துல வைத்து ஜெபியுங்கள். ஆண்டவர் இந்த நேரத்துல ஜெபாலயத்துல வந்திருக்கிறதான இயேசு உங்களுக்கு சுகம் கொடுக்க வல்லவரா இருக்காரு. ஒரு நிமிடம் எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். என்னோடு கூட இந்த பாடலை பாடுவது உங்களுக்கு தெரிந்த பாடல் தான் என்று நினைக்கிறேன். கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே, கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ கர்த்தரில் விசுவாசம் இருக்கையிலே, அசையா என் நம்பிக்கை நங்கூருமே இயேசுவின் மாத்திரமே, அசையா என் நம்பிக்கை நங்கூருமே இயேசுவின் மாத்திரமே, சீயோனிலே எத்திட செய்வான் கிறிஸ்துவே, அவர் நான் என்னும் நம்பும் கன்மலை, சீயோனிலே எத்திட செய்வான் கிறிஸ்துவே, அவர் நான் என்னும் நம்பும் கன்மலை, அவர் நான் என்னும் நம்பும் கன்மலை. நாம் பாடுறதான பாடல் கலங்கிடுவேனோ திகைத்திடுவேனோ கர்த்தரின் விசுவாசம் இருக்கையிலே, கலங்கிடுவேனோ ஆண்டவரே, நான் ஆத்மாவை பார்த்து ஏன் எனக்குள் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய். ஜெபிக்கலாம். எங்களுடைய அன்பின் தெய்வமே, நல்ல வேளைக்கு ஆஸ்வதிக்கிற கர்த்தாவே, உம்மட்டாயங்களோடு பேசுனதுக்காக நன்றியோடு ஸ்துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் கர்த்தாவே தேவ ஆலயத்திலே வெளிப்பட்டது போல கர்த்தாவே, ஜெப ஆலயத்திலே நீர் வெளிப்பட்டது போல கர்த்தாவே, 18 வருடமாய் கூனியாய் இருந்ததான பிசாசினால கர்த்தாவே கொடுக்கப்பட்டதான ஆண்டவரே அந்த பலகீனம் உள்ளதான சரீரம் எங்களுக்கும் உண்டு ஆண்டவரே, எங்களிடத்துல உண்டு ஆண்டவரே கர்த்தாவே. ஒரு முறை கூட ஆண்டவரே உம்முடைய பாதங்களை நாங்கள் பார்க்கட்டும் கர்த்தாவே. மரியாள் தன்னில் எடுபடாத நல்ல பங்கை எடுத்தது போல கர்த்தாவே, மரியாளை பார்க்கும் பொழுது ஆண்டவரே, எப்பொழுதும் உங்களுடைய பாதத்தண்டையில இருக்கும் பொழுது ஆண்டவரே, நீங்கள் நிறைவானது வரும் பொழுது எல்லா குறைவுகளும் ஓடி போகும் என்பதாக நாங்கள் விசுவாசிக்கிற கர்த்தாவே. உங்களுடைய பாதங்களை நாங்கள் பார்த்ததான நாங்கள், உங்களுடைய சத்தத்தை கேட்டதான நாங்கள், உங்களுடைய கைகள் எங்கள் மீது தலை மீது வைக்கப்பட்டதை உணர்ந்த நாங்கள் கர்த்தாவே, உங்களுடைய முகத்தை நாங்கள் பார்க்கணும் கர்த்தாவே. எங்களை நிமிர செய்கிறதான தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற கர்த்தாவே. இந்த சமயத்தில் ஆண்டவரே கேட்டுக்கொண்டதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கர்த்தாவே, இளைய தளத்துல கர்த்தாவே கேட்டுக்கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தாவே, உங்களுடைய ரத்தத்தினால கர்த்தாவே, உங்களுடைய ரத்தத்தை கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு சுகப்படுத்துகிறதான தேவன் கர்த்தாவே, எந்த ஒரு கர்த்தாவே பலகீனத்தையும் கொண்டு வரதான பிசாசின் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்துல கடிந்து கொள்ளுகிற கர்த்தாவே, ஆண்டவரே கர்த்தாவே, பலகீனத்தை கொண்டு வரதான ஒவ்வொரு பிசாசையும் கர்த்தாவே உங்களுடைய நாமத்தினால விரட்டி அடிக்கிற கர்த்தாவே, சுதிக்கிற ராஜா, பரிபூர்ண சுகத்தை தாருங்க கர்த்தாவே, பரிபூர்ண பலத்தை தாருங்க கர்த்தாவே. நாங்கள் கூனி குறுகி நடப்பது உமக்கு சித்தம் இல்லை ஆண்டவரே, எங்களுக்கு நன்றாய் தெரியும் கர்த்தாவே. இது எங்களுடைய கர்த்தாவே உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் நாங்கள் செய்ததுனால ஆண்டவரே வந்ததான இந்த காரியம் கர்த்தாவே, நீர் வரும் பொழுது கர்த்தாவே குறைவானது ஓடி போகின்றதாக நாம் வாசிக்கிறோம், விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம் கர்த்தாவே. நீர் எங்களுக்கு கண்மணியும் கோட்டையும் நம்பிக்கையும் நங்கூரமா இருக்கிறபடினால நன்றியோடு சுதிக்கிறோம் கர்த்தாவே. கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம் கர்த்தாவே, நாங்கள் உங்களுடைய உபதேசத்தை, சிலுவையின் உபதேசத்தை நாங்கள் எப்பொழுது பிடித்துக் கொள்ளவர்களாய் கர்த்தாவே முன்னோக்கி சென்று கர்த்தாவுடைய முகத்தை நாங்கள் தரிசிக்கிறவர்களாய் எங்களை மாற்ற வேண்டுமாய் கெஞ்சிடும். துதி கன மகிமையை ஆற்றுமைக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.
என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. May the grace of our Lord and Savior Jesus Christ, the love of our dear Father, the communion of the Holy Ghost be with us always until